ओम शांति। ओम शांति। तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे, क्योंकि जनवरी महीना चल रहा है, नया साल चालू हुआ है और आपके यहाँ पोंगल है। पोंगल मतलब दूध को क्या करते हैं, उबालते हैं। तो आपके अंदर भी उबाल आना चाहिए, इसीलिए बाबा ने आपके पास भेजा है। पुरुषार्थ का उबाल आना चाहिए, उमंग उत्साह से पुरुषार्थ करना है। तो इसीलिए इस अव्यक्त महीने में ब्रह्मा बाबा फरिश्ता बना, हल्का बना। तो हमें फरिश्ता ब्रह्मा बाबा के समय फरिश्ता बनने के लिए, हल्का बनने के लिए क्या पुरुषार्थ करना है, इसके बारे में चर्चा करेंगे। ஓம் சாந்தி. இன்றைக்கு மிகவும் நல்ல நாள். 18 ஜனவரி பிரம்மா பாபாவுடைய நினைவு நாளில் எப்பொழுதுமே நம்ம தீவிரமான புருஷார்த்தம் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுவாங்க இல்லையா. பொங்கல் அப்படின்னாலே பால் பொங்க வைக்கிறது. அது லௌகிக்கில் பால் பொங்குறது தான் பொங்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இந்த ஆன்மீகத்தில் நம்முடைய மகிழ்ச்சி பொங்கணும். அதே மாதிரி அதை மகிழ்ச்சி பொங்க வைக்கிறதுக்காக நம்ம தீவிரமான முயற்சி என்பது செய்யணும். அதை பற்றி இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு கிளாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சகோதரர் சொல்றாரு. तो इसीलिए बीच में थोड़ा गैप। इसीलिए इस 2026 में विशेष हमें सदा पॉजिटिव रहना, सकारात्मक रहना, क्योंकि जो पॉजिटिव है, सकारात्मक है, वो हल्का है, वो फरिश्ता है और वो उमंग उत्साह में रहता है, खुशी में रहता है। ये पोंगल பொங்கல் அப்படின்னா பிரதர் சொல்றாரு, நம்ம பொங்கல்னா மகிழ்ச்சி மட்டும் பொங்கினா பத்தாது இல்லையா, நம்ம சாக்கார ஆத்மாவாக இருக்கணும். அதே சமயம் தீவிரமான அந்த முயற்சி கூட நம்ம பண்ணணும். क्योंकि वर्तमान समय पॉजिटिव रहना, सकारात्मक रहना ये बहुत जरूरी है। क्योंकि जो पॉजिटिव है, सकारात्मक है, वही सुखी है, वही स्वस्थ है। பாசிட்டிவாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம ஆரோக்கியமான மனதோடு இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அதனால பாசிட்டிவாக இருக்கணும். आप भी आ जाओ, कोई बात। चलो, तो इसीलिए आ जाओ। इसीलिए वर्तमान समय पॉजिटिव रहना, क्योंकि जो निगेटिव है, विरस सोचता है, वो उसके जीवन में समस्या है, प्रॉब्लम है। இப்போ நெகட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நம்ம பாசிட்டிவாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு. निगेटिव वाला आत्मचिंतन परमात्मा चिंतन नहीं कर सकता। நெகட்டிவ் எண்ணங்கள் யாருக்கு இருக்குதோ அவர்களால ஆத்ம சிந்தனையே பண்ண முடியாது. निगेटिव वालों के चेहरे में खुशी नहीं होगी। நெகட்டிவ் எண்ணங்கள் உடையவர்களுக்கு முகத்துல குஷியே இருக்காது. निगेटिव वाला उमंग उत्साह में नहीं रहेगा। ஊக்க உற்சாகத்தோடையும் அவர்களால இருக்க முடியாது. ஏன்னா நெகட்டிவ் இருந்தால் ஊக்க உற்சாகத்தோட இருக்க முடியாது. जिसके सोच निगेटिव है, वो शारीरिक रूप से मानसिक रूप से थक जाता है। யாருடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருக்குதோ அவங்க மானசீகமாக துக்கமா இருப்பாங்க. निगेटिव वालों को रात को चैन की नींद नहीं आती। இரவுல நல்ல தூக்கம் கூட வராது. निगेटिव से ही विकारों की उत्पत्ति होती है। काम, क्रोध, लोभ, मोह, अहंकार, विकारों की उत्पत्ति निगेटिव से होती है। इसीलिए इस वर्ष में अगर सुखी रहना है, स्वस्थ रहना है, पॉजिटिव बनना, ऐसा पोंगल मनाना आप लोग। நெகட்டிவ் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு சரியான தூக்கம் கூட வராது. அவங்களுக்கு அந்த தீய எண்ணங்கள், காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இந்த விகாரங்கள் கூட அதிகமாக ஆகிவிடும். அதனால இந்த புது வருஷத்துல நம்ம பாசிட்டிவ் யோசிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடணும். सारे शास्त्रों का सार, सारे मुरलियों का सार, सारे गीता का सार, पॉजिटिव बनो। இப்போ சாஸ்திரங்கள்ல கூட, கீதையில கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சுப எண்ணங்கள், பாசிட்டிவ்னு நம்ம சொல்றோம், அந்த சுப எண்ணங்கள் தான் நினைக்கணும். அதை தான் சாஸ்திரங்கள் கூட சொல்லுது. क्योंकि जो पॉजिटिव है उसके अंदर दैवी गुण है और जो निगेटिव है उसके अंदर आसुरी अवगुण है।
பாசிட்டிவ் இருக்குதுன்னா அவர்கள்கிட்ட வந்து தெய்வீக குணங்கள் இருக்குது. ஆனா நெகட்டிவ் யாருடைய மனதில் இருக்குதோ அவங்க கிட்ட அசுர குணங்கள் தான் இருக்குது. पॉजिटिव वाला देवता बनता है, निगेटिव वाला समझ जाओ कि असुर बनता है। பாசிட்டிவ் எண்ணம் உடையவங்க தேவதை ஆகிடுறாங்க. அசுத்த எண்ணங்கள் உடையவங்க அசுரர்கள் ஆகி விடுகிறார்கள். जिस घर में निगेटिव चिंतन चलता है उस घर में लक्ष्मी वास नहीं कर सकती। நெகட்டிவ் எண்ணங்கள் யாருடைய மனதில் இருக்குதோ அந்த வீட்ல லக்ஷ்மி வந்து வாசம் பண்ண மாட்டாங்களாம். उसके घर के पानी के मटके भी सूख जाते हैं। சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்ணீர் பானை கூட வந்து காஞ்சு போயிடுமா. वहां बरकत नहीं हो सकती, அங்க வந்து பர்ஃபெக்ட்டா எதுவுமே இருக்காது. आपस में खिटपिट रहेगी। சண்டை சச்சரவு தான் அந்த வீட்ல இருக்கும். इसलिए पॉजिटिव बनना, सकारात्मक बनना। ஆகையினால நம்ம பாசிட்டிவாக ஆகணும், தூய்மையான ஆத்மாவா ஆகணும். बाबा कहते हैं आगे चल करके मेरे बच्चों के चेहरे और चलन सेवा का साधन बनेगा, लेकिन किसका चेहरा? जो पॉजिटिव सोचता है उसका चेहरा खुशनुमा होगा, उसी से बाबा की प्रत्यक्षता होगी। அதாவது பாபா வந்து சொல்லியிருக்காரு, உங்களுடைய முகமே வந்து பாபாவை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஆனா யாருக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குதோ அவங்களுடைய முகம்தான் பாபாவை வந்து வெளிப்படுத்தும். जो संगम युग में पॉजिटिव रहता है, सकारात्मक रहता है, उसके सामने कोई भी आएगा वो भी पॉजिटिव बन जाएगा, वो सुखी बन जाएगा। யாரு வந்து பாசிட்டிவான எண்ணங்களோட இருக்காங்களோ அவர்கள் முன்னாடி வரக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் வருமா. पॉजिटिव वाला दुआएं दे सकता है, आपके ऊपर उपकार कर सकता है, वो क्षमा कर सकता है, दया कर सकता है। பாசிட்டிவ் எண்ணம் உடையவங்க வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் உதவி கூட பண்ணுவாங்களாம் இல்லையா. அவங்க கிட்ட இந்த ஆசீர்வாதம் தானாக வெளிப்படும், அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. पॉजिटिव वाला ही अनेक रोने वालों के आंखों के आंसू पोंछ सकता है। அழுகக்கூடியவங்களுடைய கண்ணீரை கூட வந்து அவங்க தொடச்சி விடுவாங்க பாசிட்டிவ் எண்ணம் உடையவங்க. और निगेटिव वाला रोता रहता है, मेरे साथ ऐसा हुआ, ये हुआ, ये हुआ, और खुद रोएगा, रोने वालों के आंखों के आंसू कैसा पोंछेगा? ஆனா நெகட்டிவ் எண்ணம் உடையவங்க தானே அழுகுவாங்களாம், அவங்க மற்றவர்களுடைய கண்ணீரை எப்படி வந்து துடைக்க முடியும்னு கேக்குறாரு. इसलिए इस सीजन की बाबा की अभी नए साल की मुरली चलाई, बाबा ने कहा इस वर्ष में तुम्हारा एक शब्द मुझे गिफ्ट दो, वो है कारण, और उसका कारण देकर के हर समस्या का निवारण करो। பாபா புது வருட முரளியில நியூ இயர் முரளி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வார்த்தையை வந்து நீங்க எனக்கு கிஃப்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு புது வருட முரளியில. அது என்னன்னா, எந்த ஒரு விஷயம்னாலும் ஏன் இதை செய்யல அதை செய்யலன்னா காரணம் சொல்லுவாங்க. காரணம் அப்படிங்கறத எனக்கு கிஃப்டா கொடுத்துருங்க. जो कारण शब्द लगाता है वो दलदल में फंसता है, इसके कारण ऐसा हुआ, इसके कारण ऐसा हुआ, जितना सोचता है वो दलदल में फंसता ही रहता है। इसलिए कारणों का निवारण करो, समस्याओं का समाधान करो, उमंग उत्साह में रहो, यही फरिश्ता स्थिति है। அதனால வந்து காரணம்னு சொல்லிட்டு இது காரணம் அது காரணம்னு அந்த புதக்குழியில போய் உள்ள விழுந்தவங்க வெளியில வர முடியாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அந்த மாதிரி அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்காங்க. அதனால பாபா என்ன சொல்றாரு, காரணத்திற்கான சமாதானம் என்னன்னு கண்டுபிடிங்க. निगेटिव सोचने वालों का मन भारी होता है, और जिसका मन भारी होता है, भारी मन ऊपर कैसा जाएगा? एक मन, दो मन, जो वजन करने वाला मन है उसको ऊपर लोहे का फेंकेंगे, ऊपर कैसे जाएगा? इसलिए मन को हल्का रखो। அதாவது நெகட்டிவ் எண்ணம் உடையவங்களுடைய மனசு வந்து பாரமா இருக்குமா. பாரமா இருந்தா எப்படி நீங்க மேல, அதாவது பாபா மேலதானே இருக்காரு, நம்ம பறந்து பாபா கிட்ட போக முடியுமா? முடியாது. அவங்க வந்து கீழேயே தான் இருப்பாங்க, அவங்களால பறக்க முடியாது. आजकल दुनिया में लोग दुखी क्यों हैं? आज कोई किसी का मर्डर करता है, कोई सुसाइड करता है, कोई नशा करता है, झगड़े होते हैं, ये सब निगेटिव के कारण। अगर हम भी ज्ञान में चलने के बाद हम भी निगेटिव बनेंगे, हमारे और उसमें में फर्क क्या पड़ेगा? இப்போ உலகத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இறந்து போறாங்க. இதெல்லாமே கூட வந்து அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் காரணமாகத்தான். இப்ப நம்ம பாபா குழந்தைங்க நாமளும் அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களோட இருந்தா அவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு இருக்குதுன்னு கேட்கிறாரு. निगेटिव वालों के अंदर तनाव पैदा होता है। நெகட்டிவ் எண்ணங்களுடையவங்களுக்கு அந்த டென்ஷன் உருவாயிடும். तनाव को इंग्लिश में कहते हैं टेंशन।
10 मतलब कितना? 10 और सन मतलब बच्चे। 10 सन मतलब 10 बच्चे। पहले तो 2 4 आए, फिर 10 पैदा होंगे, सुखी कैसे रहेगा? டென்ஷனுக்கு மீனிங் சொல்றாரு. 10 அப்படின்னா 10 இல்லையா? ஷன் அப்படின்னா குழந்தை. அப்போ 10 குழந்தையாம். டென்ஷன்னாலே 10 விதமான இல்லையா? அது 10 குழந்தைன்னு சொல்றாரு. अब किसी के 10-12 बच्चे हैं, माँ बाप शांति से बैठेंगे, एक आएगा पापा जी मुझे कपड़े चाहिए, उसको भगा, दूसरा कहेगा पापा जी मुझे परीक्षा की भी देने, उसको भगा, तीसरा कहेगा पापा। जितने बच्चे उतनी समस्या भी ज्यादा। इसीलिए आजकल कहावत है, छोटा परिवार सुखी परिवार। இப்போ 10 குழந்தை இருக்குதுன்னா, அப்பா கிட்ட வந்து ஒரு குழந்தை எனக்கு துணி வேணும்னு கேட்குமா, இன்னொரு குழந்தை எனக்கு அது வேணும்னு கேட்குமா. எவ்வளோ குழந்தைங்க அதிகமோ அவ்வளோ டென்ஷனா. அதனால அதிக குழந்தைங்க இருக்கிறத விட சின்ன குடும்பமா இருக்கிறது நல்லது. तो हमारे बच्चे कौन से हैं? अनेक संकल्प विकल्प पैदा करेंगे, ऐसा हुआ, ये हुआ, और अनेक संकल्प विकल्प वाले बच्चे होंगे। शाम को योग में बैठेंगे, वही बच्चे आपको हिलाते रहेंगे, पापा जी। एक को भगा, दूसरा कहेगा पापा जी। फिर कई कहते योग में बैठते पता नहीं क्या क्या संकल्प आते हैं। भैया आपने पैदा किया, आपके पास नहीं जाएंगे तो क्या पड़ोस के पास जाएंगे? आप उस संकल्प के विकल्प के मम्मी पापा हो, और हम तो ब्रह्मचर्य हैं। ब्रह्मचर्य के तो बच्चे नहीं होते। अगर मेरे निगेटिव संकल्प चलते, मैं ब्रह्मचर्य नहीं हूं। நிறைய குழந்தைங்க இருந்தா, அந்த குழந்தைங்க வந்து எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து யோகாவும் நல்லாவே வராது. பிரதர் என்ன சொல்றாருன்னா, நிறைய குழந்தைங்க இருக்காங்கனால நிறைய தொந்தரவு. ஆனா பிரம்மச்சாரின்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, குழந்தைங்க கிடையாது. அப்போ தொந்தரவும் கிடையாது. इसलिए इस वर्ष में नो क्वेश्चन, नो करेक्शन, नो कोटेशन, नो ऑपोजिशन, मन चुप। और जो जिसका मन चुप है वो है फरिश्ता, वो है आत्माभिमानी, वो है विधेयी, वो है बिंदुरु बिजरू। அதனால இந்த வருஷம் வந்து எந்த விதமான கேள்விகளுமே உங்களுக்கு கிடையாது இல்லையா? மனசு வந்து அவ்வளோ சுப்னா அவ்வளோ அமைதியாக இருக்கணும். அந்த நெகட்டிவ் இருந்தால் தானே கேள்விகள் வரும். அதனால இந்த வருஷம் உங்களுக்கு எந்த கேள்விகளும் கிடையாதுங்கிறார். மனது அந்த அளவுக்கு அமைதியா नो வச்சுக்கணும். क्वेश्चन, कोई क्वेश्चन नहीं है, क्यों हुआ, कैसे हुआ। नो करेक्शन, ऐसा होना चाहिए, ये होना चाहिए। नो कोटेशन, उसके साथ ऐसा हुआ, उसके साथ। नो अपोजिशन, मन चुप। और जिसका मन चुप है भ्रुकुटी आसन पर बैठता है। எந்த விதமான கேள்விகளுமே இருக்கக்கூடாது. அப்போ வந்து மனது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அமைதியான நிலை அடைஞ்சிரும். आज निगेटिव सोचने से निगेटिव की स्पीड ज्यादा होती है, क्यों, कैसे कैसे। और जितना ज्यादा निगेटिव सोचता है, प्रमाण से ज्यादा विचार दिमाग में चलते हैं, दिमाग गर्म हो जाता है। எவ்வளவு நெகட்டிவ் அதிகமா இருக்குதோ புத்தி அதிகமா வேலை செய்யுமா. எப்பொழுதுமே நெகட்டிவ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். பாசிட்டிவ் ரொம்ப ஸ்லோவாக தானே வேலை செய்யும். அதனால அதிகமான எண்ணங்கள் வரும். और जब निगेटिव ज्यादा सोचते हैं तो दिमाग गर्म हो जाता है, दिमाग में केमिकल उतरते हैं, उसी शरीर की बीमारियां होती है। நெகட்டிவ் அதிகமாக யோசிக்கும் பொழுது ஒரு வகையான கெமிக்கல் வந்து உருவாகுமா. அதன் மூலமா நோய் வந்துருங்கிறார். इसलिए कहते हैं जिसका पाव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து குளிர்ச்சியாக நம்முடைய மனதை வந்து வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த வீட்டுல நோயே இருக்காது. पाव आपके गरम चाहिए। गरम कब होंगे? वॉकिंग करेंगे, पैदल चलेंगे तो पाव गरम होंगे। और पेट को कैसे रखो? नरम, मतलब सॉफ्ट, संतुलित भोजन खाओ। और दिमाग को कैसे रखो? कुछ भी हो जाए, कोई भी परिस्थिति, कूल रखना, ठंडा रखना, आपको कोई बीमारी नहीं होगी। आप हेल्दी वेल्दी और हैप्पी है। நம்ம உணவுல கூட நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க அப்போ வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நம்முடைய புத்திக்கு கூட அந்த மாதிரி உணவுகள் இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் வராது. लेकिन आजकल उल्टा होता है, आजकल पांव रहते हैं ठंडे और दिमाग रहता है गर्म। ஆனா இந்த காலத்துல வந்து கால்கள் பாதங்கள் வந்து சூடா இருக்குது, ஆனா புத்தி வந்து குளிர்ச்சியா இருக்குது. क्योंकि वॉकिंग करेंगे नहीं, पैदल चलेंगे नहीं। आज कई तो गाड़ियों में घूमेंगे, स्कूटी में चलेंगे। कईयों को लगता है अगर पैदल चलेंगे तो ये कहेंगे गरीब है, इसलिए दिखाने के लिए स्कूटी में गाड़ियों में चलेंगे। जो पैदल नहीं चलता, ब्लड सर्कुलेशन नहीं होता, कई बीमारियां होती। இந்த காலத்துல வந்து ஒரு ஷோ காமிக்கிறதுக்காக வண்டியில போறாங்க, நடந்து போறதில்ல. அதாவது நடந்து போனோம்னா அது கௌரவ குறைச்சல்னு நினைச்சிட்டு வண்டியில போறாங்க. ஆனா நம்ம வந்து நடந்து போகும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும், உடல் கூட ஆரோக்கியமா இருக்குங்க.
அப்படிங்கிறார். तो कम से कम मुरली के बहाने तो घर से आप पैदल आते हैं, वॉकिंग भी हो जाता है, मुरली भी सुनने का चांस मिलता है, डबल आपका फायदा है। इसलिए गाड़ी में नहीं आना, स्कूटर में नहीं आना, पैदल पैदल होकर के क्या करो, यहां तक आओ तो आपका ब्लड सर्कुलेशन हो जाएगा। முரளி கேட்கறதுக்காக நீங்க வந்து நடந்து வாங்க, வண்டியில வராதீங்க. நடந்து வந்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். முரளியும் கேட்ட மாதிரி இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால வண்டியில வர வேண்டாம்னு சொல்றாரு. और साथ में पेट को नरम रखना। पेट को नरम अर्थात आजकल कई क्या करते हैं, हाँ, जीभ को जो अच्छा लगता है वो खाते, कहते हैं जीभ की टेस्ट पेट में वेस्ट। जो जीभ को अच्छा लगता है उसको नहीं खाओ, जो पेट को अच्छा लगता, जीभ 2 मिनट में नीचे भेजते हैं, संभलना पेट को पड़ना पड़ता है। இந்த காலத்துல வந்து எது வாய்க்கு பிடிக்குதோ அதை சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது, அதாவது வயிறுக்கு எது வந்து ஒத்து வருதோ அந்த உணவு தான் சாப்பிடணும். வாய்க்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டோம்னா அது பிரச்சனை தான் வரும். पनीर की सब्जी 4-5 रोटी खाएंगे और कद्दू बनाए नाकी मोड़ेंगे, जीभ की टेस्ट पेट में। इसलिए जो पेट को अच्छा, आजकल डॉक्टर कहता है कच्ची सब्जी खाओ, फल खाओ, लेकिन आज के लोगों को फल कच्ची सब्जी कहाँ अच्छा लगता है, पेट को। इसलिए संतुलित भोजन करना। அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பழங்கள் சாப்பிட்றது வந்து நல்லது. அப்புறம் அந்த காய்கறிகள் எல்லாம் கூட பச்சையா சாப்பிட்றது நல்லது. ஆனா யார் அதை விரும்பி சாப்பிட்றாங்க? ஆனா அதுதான் வந்து நல்லது. और तीसरा, दिमाग को ठंडा रखना। कुछ भी हो जाए, किसी ने गाली दी, अपमान की, निंदा की, दिमाग में कोई संकल्प ना चले, वो है। लेकिन आजकल सहन नहीं होता, निगेटिव विचार चलते हैं और यही बीमारी का कारण है। ये ब्रह्मा कुमारी का ज्ञान केवल सत्युग में जाने के लिए नहीं, वर्तमान समय हेल्दी वेल्दी और हैप्पी बनने के लिए। எப்படி வந்து நம்ம உடலுக்கு வந்து இந்த உணவு நல்லது அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி புத்தியை கூட நீங்க நல்ல தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. इसलिए आज 70% लोगों को बीमारी होती है निगेटिव सोचने से। நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் யோசிக்கிறதுனால தான் நோயே வருது. आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या करने वालों को पेट की बीमारी होती है। इसीलिए कहते हैं ना, तो मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या? இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நோய், வயிறு சம்பந்தமான நோயெல்லாம் வருது. அதுக்கு பிரதர் சொல்றாரு, பொறாமப்படும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி வயிறு சம்பந்தமான நோய் வரும். आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ कर देखेंगे गुस्से से। जो आंखें फाड़ता है, बड़ी बड़ी करता, आंखों की पुतली फैल जाती है, फिर डॉक्टर के पास जाते हैं, डॉक्टर जी मुझे आजकल धुंधला दिखता है। तो डॉक्टर चेक करता है, कहता आपको नंबर लगे, चश्मा लगाना पड़ेगा। चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेंगे, नंबर बढ़ता ही जाएगा। இந்த காலத்துல வந்து கண்ணாடி போட்டுக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது கோவமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ப்ராப்ளம்னா கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அந்த கோவப்படுறது தாங்கிறார். आज किसी को बीपी हाई हो जाता है, जो बीती हुई घटना को याद करता है उसका बीपी हाई हो जाता है। इसलिए बीती हुई घटना को भूल जाओ, जो हुआ अच्छा हुआ। முடிந்து போன விஷயத்த வந்து அதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறது, பேசுறது, அவங்களுக்கு தான் பிபி வருமா? ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, அதையே நினைக்கிறது, பேசுறது, அவங்களுக்கு தான் பிபி வருது. आज किसी को ज्वाइंट पेन, मसल दर्द होते हैं, जो गुस्सा करता है, अभिमान में चलता है, ज्वाइंट पेन, मसल दर्द होते हैं। ரொம்ப கோவப்படுறவங்களுக்கு தான் அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வருமா? ज्वाइंट पेन, मसल दर्द होते हैं। அந்த தசைகள்ல வலி இருக்கு இல்லையா, அதுவும் வருமா? आज किसी को स्पॉन्डिलाइट होता है, सर्वाइव, रास्ते में जा रहे सब्जी लाने के लिए, वो क्या करती हैं, वो क्या करता है, इधर उधर देखने वालों को स्पॉन्डिलाइट होता है। அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு மற்றவங்கள வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த பேக் பெயின் வருமா? स्पॉन्डिलाइट बहुत लोगों के। ना देखा, बहुत लोगों का है। फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी मुझे आजकल गले में अकड़न हो रहे हैं। तो डॉक्टर चेक करता है, कहता आपको स्पॉन्डिलाइट हुआ, इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा पहनाता है। तो पट्टा पहनेगा 6 महीना, ना इधर देखेगा ना इधर देखेगा, सीधा देखते चलना पड़ेगा। அதாவது இந்த கழுத்து வலின்னு டாக்டர்கிட்ட போனால் அந்த ஒரு இது மாதிரி பேண்டைடு மாதிரி போடுவாங்க இல்லையா? ஏன்னா அது போட்டால் தான் உங்களுக்கு பெயின் இருக்காதுன்னு போடுவாங்களாம். அதை போட்டுட்டிங்கன்னா உங்களால் அங்கே இங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் நேராக பார்த்து நடப்பீங்க. इसलिए बाबा क्यों कहते हैं याद में चलो। जब परमात्मा की याद है, इधर बम गिर जाए, कोई आवाज हो जाए, वो इधर उधर नहीं देखेगा, बाबा की याद में जा रहे हैं, मस्ती में जा रहे हैं। ऊंट वाली चाल नहीं चलो, ऊपर नीचे ऐसे करके एकाग्र होकर के चलो। அதனால
பாபா நினைவிலேயே நீங்க வந்து எங்க போனாலும் பாபா நினைவிலேயே போங்க. சிலர் அப்படி மேலும் கீழ அந்த மாதிரி எல்லாம் போவாங்க இல்லையா? பாபா நினைவிலேயே போனா எந்த பிரச்சனையும் இருக்காது. आज किसी को शुगर होते, शुगर कोई मीठा खाने से नहीं होती, शुगर का कारण है टेंशन, निगेटिविटी। சுகருக்கு கூட நெகட்டிவிட்டி தான் காரணம். क्या क्या टेंशन? मैं इसकी सास हूं, मैं इसका पति हूं, मैं इस घर का मालिक हूं, मेरा कोई नहीं मानता। நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து மாமியாரு, நான் தான் இந்த வீட்டுக்கு வந்து தலைவன். ஆனா யாரும் அதை ஏத்துக்கிறது இல்லையா? मैं इसकी माँ हूं, इसको मैंने पढ़ाया लिखाया छोटे से बड़ा किया, जब इसकी शादी हुई अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता। நான் தான் இந்த குழந்தைய வந்து कष्टப்பட்டு படிக்க வச்சேன், வளர்த்தேன், ஆளாக்குனேன். ஆனா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்கறதில்ல. तो सारा का बीमारियों का कारण है निगेटिव चिंतन। इसलिए पॉजिटिव बनो, आप हेल्दी वेल्दी और हैप्पी बनेंगे। எல்லா நோய்களுக்குமே வந்து நெகட்டிவ் தான் காரணம். அதனால பாசிட்டிவாக நீங்க யோசிங்க. அப்ப ஹெல்த்தி ஆயிடலாம். बच्चा ग्लास गिराता है, इतना गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के लाओ तो पता चलेगा। ग्लास था 10 रुपए का, गुस्सा करेंगे, हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। குழந்தை வந்து ஒரு கிளாஸை கீழே தள்ளிடுமா. அவ்வளோ கோவப்படுறாங்களாம். அந்த கிளாஸ் வந்து ஒரு 10 ரூபா தான் இருக்கும். ஆனா அவ்வளோ கோவப்படுறதுனால நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சாம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது. ஆனா அந்த அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். அதனுடைய வேல்யூ 10 ரூபா தானா. कितना समझदारी है। इसीलिए ग्लास भी टूटा, कोई बात नहीं बेटा, दूसरा लेंगे। ग्लास से भी ज्यादा आपके संकल्प मतों के। அந்த கிளாஸை விட நீங்க உங்களுடைய சங்கல்பத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. சங்கல்பனா எண்ணங்கள். உங்களுடைய எண்ணங்களை நல்லா உறுதியாக்குங்க. கிளாஸ் போனா போகுது. मैं तो करीबन भारत के 1200 जेल में गया हूं, तो जेल में अच्छे अच्छे लोग हैं, पढ़े लिखे लोग हैं। जेल में क्यों आए? क्योंकि निगेटिव सोच। ஜெயிலுக்கு போனா நிறைய பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, படிச்சவங்கலாம் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க ஏன் ஜெயிலுக்கு வந்தாங்க? நெகட்டிவ் தாட்ஸ் தான் காரணம். जब मैं जेल में जाता हूँ, जेल के बाहर एक बोर्ड लगा रहता है, जेल में जो बंदी है, काम विकार वाले कितने बंद है, क्रोध वाले कितने हैं लोग, 70% कैदी क्रोध वाले हैं। क्यों क्रोध आ रहा है? निगेटिव से। 100க்கு மேல வந்து கைதிகள் வந்து கோபத்தினால தான் அவங்க வந்து ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. அதனால கோபம் தான் இதெல்லாம் காரணம். इसलिए आज टीवी खोलो निगेटिव, अखबार खोलो निगेटिव, किसी के पास जाकर के बैठो निगेटिव। पॉजिटिव का स्रोत है ईश्वरीय महावाक्य मुरली। इसलिए हमें रोज मुरली सुनने के लिए जरूर आना है। நீங்க டிவி திறந்தாலும் சரி, ரேடியோ திறந்தாலும் சரி, நம்ம ஃபோன் யூடியூப் திறந்தாலும் சரி, எல்லாமே நெகட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவ் உங்களுக்கு வரணும்னா நீங்க டெய்லி முரளி வந்து கேட்கணும், படிக்கணும். गाड़ी के अंदर पेट्रोल डाल दो, वही पेट्रोल का पाइप ड्राइवर के मुंह में डालो, क्या हो जाएगा? இப்போ வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடுவாங்க. அதை வந்து டிரைவர் முகத்துல போட்டா என்ன ஆகும் கேட்குறேன். हाँ? क्योंकि गाड़ी का भोजन है पेट्रोल डीजल, ड्राइवर का भोजन है सब्जी दाल रोटी। வண்டியினுடைய உணவு வந்து பெட்ரோல், டிரைவருக்கு வந்து சாப்பாடு, காய்கறிகள், இதுதான் அவருடைய உணவு. इसी तरह ये शरीर हमारी गाड़ी है और इस गाड़ी का ड्राइवर है आत्मा। शरीर का भोजन है सब्जी दाल रोटी, लेकिन आत्मा का भोजन क्या है? आत्मा का भोजन है पॉजिटिव थॉट्स, सकारात्मक थॉट्स, ईश्वरीय महावाक्य मुरली। எப்படி வந்து நம்ம உடம்புக்கான உணவு சாப்பிட்றோம், அது மாதிரி ஆத்மாவுக்கான உணவு பாபாவினுடைய இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த முரளி கிளாஸ் தான். ब्रह्मा कुमारी का केंद्र आत्मा रूपी ड्राइवरों को भोजन करने का डाइनिंग हॉल है। ब्रह्मा कुमारी का केंद्र आत्मा रूपी ड्राइवरों को भोजन करने का डाइनिंग हॉल है। பிரம்மா குமாரேசங்களுடைய இந்த ஆன்மீக இந்த தியான நிலையம் வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு போஜன் தரக்கூடிய டைனிங் ஹால். आज नमकल वाले कितने ड्राइवर्स रहते आत्माएं, लेकिन आने वाले यहाँ भोजन करने के लिए इतने आते हैं, वो सारे भूखे हैं और इसीलिए उनको गुस्सा आता है, तनाव आता है, टेंशन आता है, क्योंकि बिना का भोजन किया भाई वो शरीर का भोजन तो करते, आत्मा का भोजन नहीं करते, इसीलिए तनाव टेंशन है। இங்க வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க ஆத்மாவுக்கான போஜன் சாப்பிட்றதுக்காக, ஆனா மற்றவங்க எல்லாம் வரல இல்லையா, அது சொல்றேன். इसीलिए पॉजिटिव बनना, सकारात्मक। मैं 12,000 स्कूल कॉलेज में भी गया हूँ,
जब मैं स्कूल में जाता हूँ, कई टीचर कहते हैं हमारा स्कूल बहुत अच्छा है, हमारे स्टाफ भी बहुत अच्छे हैं, लेकिन वो बच्चों को पूछता हूँ, बच्चे ये बताओ आपको इसमें से गुस्सा किसको किसको आता है? झूठ बोले कौवा काटे। लगभग 70 सभी बच्चे हाथ खड़ा करते हैं, सर हमको गुस्सा आता है। आज छोटे बच्चों से लेकर के सभी के अंदर गुस्सा, और गुस्से का कारण है निगेटिव सोच। इसलिए पॉजिटिव बनो, सकारात्मक बनो। 12,000 ஸ்கூல் में स्कूल में किया कार्यक्रम 12,000 ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காராம். அங்க வந்து டீச்சர்ஸை பத்தி சொல்லுவாங்களாம். महाराष्ट्र महाराष्ट्र नहीं, ऑल इंडिया में किया हुआ है। आपके तमिलनाडु में भी किए हुए स्कूलों में। அவ்வளோ ஸ்கூலுங்கள்ல போய் அவர் லெக்சர் வந்து கொடுத்துருக்காராம். அப்போ சொல்லுவாங்களா டீச்சர்ஸ் எல்லாம் நல்லவங்க தான், ஆனால் नेपाल में भी किया है, नेपाल में 70 जिले में किया हुआ है कार्यक्रम। குழந்தைங்கெல்லாம் ரொம்ப வந்து இப்போ கோவம் வர மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான் காரணம், நெகட்டிவ் எண்ணங்கள் तो தான். आज अच्छी स्कूल हम किसको मानते हैं? जिनकी टाई अच्छी, बिल्डिंग अच्छी, बसें अच्छी, समझते अच्छी स्कूल। अच्छी स्कूल वो है जहाँ संस्कार सिखाए जाते हैं। இப்போ ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலுன்னா எதை சொல்றாங்கன்னா பில்டிங் நல்லா இருக்குமா, நிறைய வண்டிங்கெல்லாம் இருக்குமா, நல்லா வந்து காஸ்ட்லியான ஸ்கூல் அதுதான் நல்ல ஸ்கூலுன்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. எங்க நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் நல்ல ஸ்கூலு. आजकल मम्मी पापा क्या समझते हैं? संस्कार देने का काम है टीचरों का, लेकिन टीचर क्या बोलते हैं? वो काम है मम्मी पापा का। वो इधर उंगली करे, वो इधर करे, बच्चे बीच में बिगड़ते जा रहे हैं। அம்மா அப்பா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் சொல்லுவாங்களாம். டீச்சர் இந்த அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே. இவங்க அவங்கள சொல்லுவாங்களா, அவங்க இவங்கள சொல்றாங்க. आजकल की मम्मी मम्मी मेरा कई माताएं मेरे पास आती है, कहते भाई जी मेरा बच्चा है ना मोबाइल के बिना रहता ही नहीं। मैंने कहा गुरु कौन है? आप ही तो उसको गुरु है। क्या बोला? नहीं, कई माताएं मेरे पास आते हैं, कहते भाई जी मेरा बच्चा है ना मोबाइल के बिना रहता है, 24 घंटा मोबाइल में पड़ा रहता है। मैंने कहा माता जी गुरु तो आप हैं। तो कहते मैं क्या सिखाया? जब वो बच्चा गर्भ में था, उसकी आत्मा उस समय व्हाट्सएप चलाई 9 महीना तक, फेसबुक चलाया, यूट्यूब चलाया, गर्भ के संस्कार धारण किया, और इसलिए मोबाइल के बिना रहता ही नहीं। अगर वो 9 महीना तक बच्चा गर्भ में, वो त्याग करती, तपस्या करती, ध्यान करती, गुस्सा नहीं करती, बच्चे के अच्छे संस्कार पड़ते। அதாவது குழந்தைங்கள வந்து இவங்க கிட்ட கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்க வந்து குரு, என் குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருக்குது, அதனால நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ இவர் என்ன சொன்னார்னா, அந்த குழந்தை வந்து உங்க கருவில் இருக்கும் பொழுது நீங்க வந்து ஃபோனெல்லாம் பார்க்கல, நல்ல ஒரு தியானம் பண்ணுனீங்க, நல்ல ஒரு முரளி கிளாஸ் கேட்டீங்க, நல்ல எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த குழந்தை தானாகவே இப்படி இருக்கும், நல்ல குழந்தையா தானே இருக்கும். நீங்க தான் அதனுடைய குரு. ஆனா இந்த காலத்துல பாருங்க என்ன பண்றாங்க. इसलिए माता पिता को अच्छे संस्कारित बनने की जरूरत है। इसलिए हम संस्कारित बन करके यहाँ आए। அதனால இப்போ வந்து அம்மா அப்பா தான் முதல்ல நல்ல சுபாவம் உடையவங்களாக ஆக்கணும். तो मैं निगेटिव या पॉजिटिव कैसा पता चलेगा? मैं खुद निगेटिव या पॉजिटिव कैसा पता चलेगा? இப்போ நான் வந்து நெகட்டிவா இருக்கிறேன்னா பாசிட்டிவா இருக்கிறேனான்னு எப்படி தெரியும்? समझो सामने से कोई व्यक्ति आ रहे हैं, उसको देखते आप रास्ता काट रहे हैं, उसका चेहरा देखना पसंद नहीं करते, आप निगेटिव हैं। இப்போ உங்க முன்னாடி யாராவது वराங்க, அவங்களோட முகத்தை கூட உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நெகட்டிவ் எண்ண உடையவங்க. अगर आपके पति की कोई महिमा करता है, कोई माता जी के पति की महिमा करता है, अरे तुम्हारा पति तो बड़ा अच्छा है, हाँ तेरे को क्या पता, तुमने दूर से देखा है, वो क्या है मैं ही जानती हूँ। अगर पति की महिमा नहीं सुन रहे, आप निगेटिव है। இப்போ வந்து ஒரு ஒரு கணவனுடைய மகிமை வந்து ஒருத்தர் பாடுவாங்களாம். அப்போ இந்த மனைவி வந்து சொல்லுவாங்களாமா, அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தானே தெரியும் இல்லையா? அப்போ வந்து அதுவும் நெகட்டிவ் தான். நீங்க தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. कोई सास की महिमा करता है, अरे तुम्हारे सास तो देवी है, बहुत अच्छे है, हाँ, वो क्या है बुढ़िया मुझे पता है। अगर किसी की महिमा नहीं सुन रहे, आप निगेटिव है। किसी का परिचिंतन करते, एक व्यक्ति के प्रति भी आप निगेटिव है, आपके दिल में भगवान नहीं बैठ सकता। इसलिए पॉजिटिव बनो। மாமியார் யாராவது பாராட்டிட்டாங்க அப்படின்னா மருமகளுக்கு வந்து அந்த கலவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்களா? அப்போ அதுவும் நெகட்டிவ் தான். इसलिए पॉजिटिव। आजकल डॉक्टर के पास कोई भी पेशेंट जाता है, डॉक्टर क्या करता है? ज्यादा टेंशन में नहीं आओ, ज्यादा सोचो नहीं, लेकिन उसके लिए कोई टैबलेट देता है। ये ब्रह्मा कुमारी की मुरली, ये टैबलेट्स है।
और उसके साइड इफेक्ट भी नहीं है मुरली की। आज उस दवाई की कितने साइड इफेक्ट होते हैं, इसलिए रोज आकर के हमें पॉजिटिव बातें सुनना है। டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கொடுக்குற மருந்து வந்து உங்களுடைய டென்ஷன்லேருந்து விலகிறதுக்கான மருந்து கொடுக்குறாங்களா என்ன? ஆனால் பிரம்மகுமாரிஸ் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் போக்குறதுக்கு அவங்க முரளி சொல்லுவாங்க. आज कोई भी पेशेंट के पास कोई डॉक्टर के पास पेशेंट आता है, डॉक्टर कहता है खुश रहो, लेकिन लोग खुश होने के लिए क्या करते हैं, लाफिंग क्लब में जाते हैं, हाथ ऊपर करते हैं, हाँ 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 करेंगे, घर में आते पत्नी को देखते चेहरा डाउन हो गया। இப்போ டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவாங்களாங்க, நீங்கள் வந்து மனசை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க, நோயெல்லாம் சரியாக போயிடும். இந்த காலத்தில் வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அந்த லாஃபிங் கிளப்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போகிறாங்களாம் இல்லையா. அதனால வந்து பாபா முரளி கேட்டாலே உங்களுடைய மனது வந்து குஷியாகும். इसलिए सदा खुश रहो। लेकिन खुश कौन रह सकता है, जो पॉजिटिव है। पॉजिटिव वालों के पास एक शक्ति आती है और उस शक्ति का नाम है सहन शक्ति। பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குதுனாலே அவங்களுக்கு சகிப்புத்தன்மைங்கிறது வந்துடும். और जिसके पास सहन शक्ति है, बाकी शक्ति अपने आप आती है, दैवी गुण भी आते हैं, और वो है मास्टर सर्वशक्तिमान। சகிப்புத்தன்மைங்கிற ஒரு குணம் இருந்தா எல்லா குணமும் அவங்க கிட்ட வந்துடும். அவங்களுக்கு தான் மாஸ்டர் சர்வசக்திமான் அப்படிங்கிற பெயரை சொல்ல முடியும். आजकल डॉक्टर के पास कोई भी पेशेंट जाता है, डॉक्टर क्या बोलता है, हाँ कड़वी चीजें खाना पसंद करो, कड़ी नीम का पत्ता खाओ, करेला खाओ। करेला मतलब सब्जी की करेले की बात नहीं, जीवन में आने वाली कड़वी बातों को डाइजेस्ट करो, ये है करेले खाना। இப்போ டாக்டர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு நோயின்னு சொல்லி போனால் நீங்கள் வந்து இனிப்பெல்லாம் நிறையா சாப்பிடாதீங்க, கசப்பான இந்த பாவக்காய் அது மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. அதாவது பாவக்காய் அந்த கசப்புனா அது கிடையாது இல்லையா. நீங்கள் அந்த மாதிரி கசப்பான விஷயங்களெல்லாம் உங்களுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. तो विपरीत परिस्थिति में हम पॉजिटिव कैसे रहे, कैसे हल्के बने, उसके लिए मैं 5 बातें आप लोगों को सुनाता हूँ। 5 விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 5 बातें सुनाता हूँ। विपरीत परिस्थिति में सदा सकारात्मक और पॉजिटिव बनने के लिए 5 बातें याद रखना, कभी भी आपको तनाव टेंशन नहीं आएगा। 5 விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் வராது. सबसे पहली बात है, कर्म गति को याद रखो। कभी कभी हम कर्मों को भूल जाते हैं, तब हमारा चिंतन निगेटिव बनता है। मैं इसके रास्ते में कभी जाती नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ऐसी क्यों करती है, कर्म गति को भूल गए। கர்ம கதி அதையே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இவங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. टाली कभी एक हाथ से नहीं बजती, टाली के लिए 2 हाथ चाहिए। अगर कोई व्यक्ति मेरे साथ उल्टा सुल्टा करता है, मैंने भी कभी उनके साथ किया था। இப்போ கை வந்து ஒரு கையினால தட்டுனா சப்தம் வராது, 2 கையும் சேர்ந்து தட்டுனா தானே சப்தம் வரும். அப்போ வந்து எனக்கு யாராவது நெகட்டிவ் செய்திருக்காங்கன்னா நானும் அவங்களுக்காக ஏதாவது செய்திருப்பேன், அப்பதான் அந்த மாதிரி விஷயம் நடக்கும். एक ड्रामा की बहुत बड़ी सीक्रेट बात आपको सुनाता हूं। आपके घर के जितने भी लोग हैं, कोई आपको देने के लिए, कोई आपसे लेने के लिए। फिर से बोलो। ड्रामा का एक बहुत बड़ा गहरा राज है। हमारा जो परिवार बनता है किस आधार से बनता है, कोई आपको देने के लिए, कोई आपसे लेने के लिए, इस आधार से परिवार बनता है। டிராமாவில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் வந்து இருக்கு, அதாவது ஒரு பெரிய குடும்பம் நமக்கு வந்து இருக்கு. இப்போ நாம வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்போம், நமக்கு அவங்க கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. आपको वही पति मिला, वही बच्चा मिला, वही पड़ोसी मिले, क्यों? पिछले जन्मों के हिसाब के कारण। கர்மத்தினுடைய விதியை சொல்றாரு. ஏன் எனக்கு இந்த மாதிரி கணவன் கிடைச்சிருக்காரு, இந்த மாதிரி குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க, இந்த மாதிரி மனைவி கிடைச்சிருக்காங்கன்னா இது கூட கர்மத்தினுடைய கணக்கு தான். किसी ने गाली भी दी, क्या समझो, अच्छा इनका भी बहुत दिन का बाकी था, पूरा हो गया, कोई टेंशन नहीं आएगा, नेगेटिव विचार नहीं चलेंगे। அதனால நாம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, எந்த நெகட்டிவ் எண்ணங்களும் நமக்கு வந்து வரக்கூடாது. இது கர்மத்தினுடைய விதி. कोई माता जी के पति ने उसको तंग किया, परेशान किया, झगड़ा किया, तो क्या समझो, अच्छा मैंने भी कोई जन्म में इसको पति बन करके तंग किया था, मेरा कई जन्मों का हिसाब चुकता हो गया, थैंक यू बाबा। कोई टेंशन नहीं आएगा, कोई निगेटिव नहीं आएगा। இப்போ சில சமயம் வந்து மனைவி சொல்லுவாங்களாம், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைச்சிருக்காரு,
ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க போன பிறவியில அவருக்கு ஏதாவது துக்கம் குடுத்திருப்பீங்க. இந்த பிறவியில அவர் உங்களுக்கு வந்து கணவனா வந்து உங்களுக்கு அத ரிட்டர்ன் குடுக்குறாரு. वर्तमान के प्रॉब्लम हमारे हमारे ही कोई पिछले जन्म में बोए हुए कर्मों के परिणाम है। இப்ப நாம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வந்து போன பிறவிலேயே நான் வந்து அதுக்கான விதைய போட்டுட்டேன். அதனால அது வந்து இப்ப எனக்கு அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. अब पिछले जन्म में मैंने किसी के साथ कड़वे कर्म किए हैं, बोए हैं नीम का बीज, और कहेंगे इसको आम कब लगेंगे, नीम को आम थोड़ी लगेंगे। इसीलिए कई कहते हैं ये मेरे साथ ऐसा क्यों करता है, मैं इसके साथ अच्छी करती हूँ। पिछले जन्म में आपने गलत काम इसके, इसीलिए इस कर्म गति को समझ करके मन को चुप रखना, कभी भी निगेटिव सोचना नहीं। போன பிறவியில நீங்க வேப்பங்கொட்டைய போட்டுட்டு எனக்கு மாம்பழம் வரும்னு மாம்பழம் வந்து மரம் வரும்னா வருமா இல்லையா? நாம வந்து அந்த மாதிரி தான் கர்மா செஞ்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ வேப்பங்கொட்டை போட்டிருந்தா அதுதானே வரும், மாம்பழம் எப்படி வரும்னு கேட்குறாரு. அதனால நெகட்டிவ் யோசிக்காதீங்க. कर्मों से शरीर बनता है, कर्मों से संबंधी मिलते हैं, सब कुछ कर्मों से होता है। கர்மா மூலமாகத்தான் நமக்கு உறவுகளும் கிடைக்குது, மகிழ்ச்சியும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எல்லாமே கர்மா தான் காரணம். आज के मुरली में महावाक्य में बाबा ने प्रश्न में कहा, बच्चे कर्म को कभी भी सारा मदार है कर्मों का, गलत कर्म कभी नहीं करो। हाँ, ब्राह्मण बनने बाद कोई गलत कर्म करेंगे, कोई भी गलत होता है तो बाबा को सच सच सुनाओ, नहीं तो एक का 100 गुना 1000 गुना बढ़ जाएगा। கர்மா தான் வந்து அனைத்துக்குமே ஆதாரமாக இருக்குது. அதனால आज की मुरली में था ये। கர்மாவின் மீது ரொம்ப கவனம் வைக்கணும். அதனால தவறான கர்மா செய்திராதீங்க. धृतराष्ट्र अंधा था, कृष्ण के पास गया तो कृष्ण को कहता है भगवान मुझे अंधा क्यों बनाया, तो कृष्ण कहता आपने कोई गलत काम किया होगा, कहता नहीं, कई जन्म पीछे गया, एक जन्म में धृतराष्ट्र छोटा बच्चा था, उसने एक पंछी को पकड़ा, उसकी आंखें तोड़ी सुई से, और कृष्ण ने कहा इसी कर्म की सजा तुम्हारी आंखें आंधी। ஒரு குருடர் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து கேட்டாராம். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கண் வந்து போயிடுச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் வந்து அவருடைய போன பிறவியில அவர் என்ன செய்தார் அப்படின்னு வந்து இது ஒரு கதை அப்படின்னு வந்து பார்த்தாராம். இவர் வந்து ஒரு பறவை ஒன்று பிடிச்சு அதனுடைய கண்ணை ஊசியினால குத்துனாராம். அதனால அடுத்த பிறவி இவர் குருடனா பிறந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். जो कोई हाथ से मर्डर करता है पिछले जन्म में, अगले जन्म में उसको हाथ नहीं होगा। मुख से गाली दी गूंगा बनता, आंखों से बुरा देखा अंधा बनता है। इसलिए भजन है ना, किसके झोले में काटे हैं तो किसके झोले में फूल, कोई कारण होगा रे कोई। इसलिए लोगों से नहीं डरो, भगवान से कभी न डरो, गलत कर्मों से जरूर डरो। எவ்வளோ முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. நீங்க பகவானை பார்த்து கூட பயப்படாதீங்க, மனிதர்களை பார்த்து கூட பயப்படாதீங்க, உங்களுடைய கர்மாவை பார்த்து பயப்படுங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் கையால் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா அடுத்த பிரிவில் அவர் அந்த கை இல்லாத ஊனமுற்றவங்களா இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுவாங்க. அல்லது வந்து வாயினால யாருக்காவது துக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த பிறவியில் ஊமை ஆயிடுவாங்க. அதனால பகவானை வந்து நீங்க குறை சொல்ல வேண்டாம், உங்களுடைய கர்மாவின் மீது கவனம் வைங்க. हमें यहाँ क्यों आते हैं हम लोग, यहाँ हमें मुरली के माध्यम से कर्मों के बीज मिलते हैं, श्रीमत रूपी बीज मिलते हैं। बाबा कहते हैं उस बीज को बो, उस प्रमाण चलो, तुम्हारे कर्म अच्छे बन जाएंगे। இங்கே பகவான் வந்து ஸ்ரீமத்துங்கிற விதை நமக்கு வந்து விதைக்கிறாரு. அதனால உங்களுடைய கர்மா வந்து நல்ல விதமா இருக்கணும்னா நம்ம முதல்ல விதை விதைக்கணும் இல்லையா? பகவான் வந்து முரளியில ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அதை வந்து நல்ல விதமா கடைப்பிடிங்க. इसलिए कर्म गति को समझना। कई कई तो कहते हैं नहीं भाई जी इस दुनिया में बड़ा अन्याय हो रहा है, हमारे घर के पास इतना भ्रष्ट व्यक्ति है, इतना गलत काम कर रहा है, भगवान उसका घर भर रहे, जो घर भर रहे उसके पीछे अच्छे कर्मों का फल है, अब गलत बीज बो रहा है उसका फल भी मिलेगा। நம்ம விதை வந்து தவறான ஒரு விதையை போட்டுட்டோம்னா அதனுடைய பலனை வந்து அவங்க கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆகணும். इसलिए इस कर्म को समझना। एक बहुत सुंदर घटना मैं आप लोगों को सुनाने जा रहा हूं, उसको ध्यान से सुनना। मैं प्रश्न पूछूंगा, एक बार ताली बजाओ थोड़ा अच्छी तरह। ताली बजाने से जो सो रहा है थोड़ा जागृत होकर के बैठेगा। அதனால அதாவது கர்மாவனுடைய விதியை வந்து நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்றாரு எல்லாரும் கை தட்டுங்க, ஏன்னா நம்ம தட்டும் போது அந்த தூக்கம் வராம இருக்கும் இல்லையா, அதனால ஒரு முறை கை தட்டுங்க. ठीक है, कोई बात अच्छी लगे तो ताली बजा सकते हैं, ताली बजाने से थोड़ा उमंग होकर के सुनेंगे। ஒரு விஷயம் நல்லா இருந்ததுன்னா கை தட்டுங்க, क्योंकि एक दो माता जी को थोड़ा नींद आ रहे हैं। தூக்கம் வராம இருக்கும், உற்சாகம் வந்துருங்கிற.
एक दो माता जी को नींद आ रही थोड़ा ऐसे ऐसे करके, इसीलिए थोड़ा जागृत होकर के सुनो, हल्के बन जाएंगे। तो एक कहानी सुना रहा हूं, उसका प्रश्न पूछूंगा लास्ट में, जो ध्यान से सुनेगा उसको जवाब आएगा। நான் கதை சொல்ல போறேன், கடைசியில கேள்வி கேட்பேன், அதனால கவனமா கேளுங்க। एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे। उनके पास एक मेहमान आया था। ஆக்ரா ஆக்ரால வந்து ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு। वैसा मेहमान वो दिल्ली में आया था, लेकिन दिल्ली की दुकान बंद थे। सोचे कि क्या करो बैठे बैठे, चलो मैं आगरा घूम के आता हूँ, इसलिए आगरा आया। டெல்லியில வந்து கடைகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால நான் வந்து ஆக்ரா போறேன்னா ஆக்ரா வந்தாரு। तो सारा दिन उस व्यापारी ने आगरा देखा, लेकिन रात को सोने का प्रॉब्लम हो गया। जिस होटल में जाते थे सब कहते हमारे बुक है पहले से, अब उसको लगता है रात को कहाँ सो जाऊं। எல்லா இடத்தையும் போய் சுத்தி பார்த்தாங்க, அப்புறம் வந்து இன்னைக்கு ராத்திரி எங்க போய் தூங்குறதுன்னு யோசிச்சாங்க। उसको लगता है कहीं बस स्टैंड पर सो जाओ, बैग चोरी हो जाएगी, बैग में करोड़ रुपए हैं, कहीं स्टेशन पर सो जाओ तो भी चोरी हो जाएगी। அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் தூங்கலாம்னு சொல்லி போனாங்க, அவங்க கிட்ட இருந்த பேக் வந்து திருட்டு போயிடுச்சாம்। तो क्या करता वो, अचानक एक गरीब पति पत्नी थी, उनके मेहमान थे, झोपड़ी में रहते थे। सोचे कि चलो अपने को रात काटते हैं, कल सवेरे ब्याह तो रहेगी। तो सीधा उनके पास रिक्शा करके गया, उनका एड्रेस भी था, चला गया उनके पास। कहाँ गए? वो गरीब पति पत्नी थे, उनके पास गया, आगरा में। ஆக்ரால வந்து கரெக்டா எனக்கு தெரியல, அவங்க கிட்ட போயிருக்காரு। एक गरीब पति पत्नी का परिवार था, उनके पास वो चला गया। அவங்க ரிலேஷன் தான், அவங்க கிட்ட போயிட்டாங்களாம்। तो वो तो बड़े खुश हो गए, इतना बड़ा व्यापारी कभी ना आने वाला हमारे पास आया, उसको चाय पानी पिलाया, खिलाया पिलाया, वो तो बड़ा खुश हो गया। அவங்க வந்து அவங்க ரிலேஷன் தான், அவங்களுக்கு சாய் டீ காஃபி எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, அவங்க பெரிய வியாபாரியா, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க। रात को सोने से पहले उसने अपनी बैग खोली, कपड़े चेंज करने थे। அப்புறம் நைட்டு வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவங்க பேக் எல்லாம் வந்து செக் பண்ணாங்க। जैसे बैग खोली तो 1000 के 500 के बहुत सारे नोट आते, करोड़ रुपए थे। तो गरीब की पत्नी की नजर बैग में गई, देखा इसके पास 50 के 100 के 1000 के कितने नोट आए। अगर हमने 500 रुपए ने नोट नहीं देखी, अगर 2-4 बंडल मिल जाए तो हमारी गरीबी दूर हो जाएगी। उसकी नीयत बिगड़ गई। ये पैसा किसका है? वो बैग में था ना उस व्यापारी के। அந்த பேக்ல வந்து பணம் நிறைய இருந்ததாம், ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கூட பார்த்ததில்ல, ஆனா அந்த பேக்ல பணம் நிறைய இருந்தது। जब बैग खोली तो गरीब की वो बैग इसलिए खोली थी, कपड़े चेंज करने थे उस व्यापारी को। அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு தான் அந்த பேக் எடுத்திருக்காங்க, ஆனா அதுல வந்து பணம் நிறைய இருந்ததாம்। तो गरीब की पत्नी को लगता है ये पैसा कैसे ले, लेकिन उसकी बैग तो सिराने लेके सो गया। रात भर उसको नींद नहीं आई, 12-1 बजे बाहर गई, बड़ा से पत्थर लाया, वो पत्थर सीधा उसके सिर में मार दिया, उसका तो मर्डर हो गया। मुझे समझ में नहीं आई, इतना स्पष्ट। फिर से बोलो। वो क्या करते हैं, वो उसने उसको गरीब की पत्नी को लगता है कि इतना सारा पैसा है, अगर हमको थोड़ा भी मिल जाए, अब लेना कैसे, बैग सिराने लेके सोया था वो, बैग सिराने लिया था, अब पैसा लेने के लिए कैसे लेंगे। तो रात को 12-1 बजे रात में नींद नहीं आई, बाहर गई और एक बड़ा पत्थर लाया, और पत्थर ला करके सीधा सोए मेहमान के सिर में मार दिया, उसका मर्डर कर दिया पैसे लेने के लिए। அவர்கிட்ட பணம் நிறைய இருந்தது இல்லையா, அந்த பணம் வந்து இவங்களுக்கு வேணும், அதனால என்னன்னா அவர் தூங்கின பிறகு ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அதை போட்டுட்டா அவர் இறந்து போயிடுவார்ல, அந்த பைசாவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு। तो इतने में पति की नींद खुल गई, वो आवाज आया जोर से मरने के बाद। तो कहता ये क्या हो गया, आवाज क्या आया, कहता अब हमारी गरीबी दूर हो गई, देखो कितना पैसा है। அப்புறம் அவங்க கணவன் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாரு, அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு சப்தம் கேட்டது, என்னன்னு பார்த்தாராம்। तो कहते पति कहता है मुर्दे का क्या होगा, कहता अब उसको जमुना नदी में डाल देते। उनके झोपड़ी के पीछे जमुना नदी बहती थी, पानी भरपूर था। तो रात को 2 बजे उन्होंने मुर्दे को बोरी में डाला, पीछे यमुना नदी में फेंक के वापिस आए। அந்த கொன்னுட்டு அவங்க குடிசைக்கு பின்னாடி வந்து ஒரு நதி ஓடுச்சாம், யமுனா நதி, அங்க கொண்டு போய் போட்டாங்களாம்। जैसे घर में आए तो देखा खून ही खून लगा था दीवार पर, क्योंकि पत्थर मारने से खून के दाग चारों तरफ पड़े थे। तो उनको लगता है किसी को पता ना चले, सवेरे कोई आएगा देखेगा तो सोचे क्या हुआ। तो रातों रात उन्होंने खून के दाग भी मिटाए।
இப்போ ஒரு கல்ல எடுத்து போட்டோம்னா ரத்தம் எல்லா பக்கம் தெளிச்சிருக்கும் இல்லையா? அது யாருக்காவது தெரிஞ்சிரும். காலையில யாராவது பார்த்தாங்கன்னா, அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்களாம். उन्होंने खून के दाग मिटाए लेकिन कर्मों के दाग को कोई मिटा नहीं सकता। அந்த ரத்தத்தையெல்லாம் வேணா அழிச்சிடலாம். ஆனா, அந்த கர்மத்தின் கணக்க வந்து என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया, मकान बनाया, दुकान खोला, गहने सोने के गहने बनाई, उनकी गरीबी दूर हो गई। அவங்க வந்து அந்த பணத்தால வந்து நல்ல நல்ல வீடெல்லாம் கட்டுனாங்க. நெறைய நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. எல்லாமே பண்ணாங்க. दुकान चालू किया, गाड़ी ली, அப்புறம் புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணாரு. வண்டியெல்லாம் வாங்குனாங்களாம். लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे। அவங்க 2 பேர் தான். கணவன், மனைவி தான். குழந்தைங்க இல்லையாம். कुछ साल के बाद उनको एक बच्चा भी हो गया, एक ही बच्चा था, उसको खिलाया पिलाया, कलेक्टर बनना जितना पढ़ाया। ஒரே ஒரு குழந்தை பிறந்து தான் அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சாங்க. நல்லா சாப்பிட குடுத்தாங்க. கலெக்டர் ஆக்குனாங்களாம். लेकिन अचानक उस बच्चे को टाइफाइड हो गया, திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு டைபாய்டு வந்துருச்சு. तो उनको लगता है बच्चे को कुछ नहीं हो जाए, एक ही बच्चा है। बड़े से हॉस्पिटल में इलाज किया और इस इलाज में इतना खर्चा हुआ, बनाए तो सोने के गहने बेचे, डॉक्टर की फी दी, बच्चा ठीक नहीं हुआ। அந்த குழந்தைக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுத்தாங்க. டாக்டருக்கு வந்து தங்கமே கூட குடுத்தாங்க. ஆனா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. उन्होंने गाड़ी लिया था, उसको भी बेच दिया, सारा पैसा डॉक्टर को खर्चा किया। அந்த தங்கத்தை எல்லாம் வித்துட்டாங்க. வண்டிய கூட வித்துட்டாங்க. எல்லாம் டாக்டர் கிட்ட செலவு பண்ணாங்க. उन्होंने जो दुकान चालू किया था उसको भी बंद किया, उनको लगता है बच्चा ठीक हो जाएगा, कलेक्टर बनेगा, दोबारा सारा लेंगे। அந்த கடை ஓபன் பண்ணாங்களா, அதையும் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதையும் ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டாங்க. அப்போ लास्ट में मकान भी बेचा, झोपड़पट्टी में चले गए, बच्चा का इलाज किया, बच्चा तो भी ठीक नहीं हुआ। அந்த முதல்ல ஒரு குடிசையில இருந்தாங்க இல்லையா? வீட்டையும் வித்துட்டு அந்த குடிசைக்கே வந்துட்டாங்களாம். ஆனாலும் அந்த குழந்தைக்கு வந்து சரியாகல. तो एक दिन वो बच्चा कहता है, पापा जी अपने को मिला तो पैसा खत्म हो गया, मैं जा रहा हूँ, बच्चा मर गया। அப்ப அந்த குழந்தை வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லிச்சான், எல்லா பைசாவும் வந்து போயிடுச்சா அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தையும் போயிடுச்சாம். तो वो बच्चा कौन था? அந்த குழந்தை யாரு? हाँ, कौन था वो बच्चा? कौन था वो बच्चा, कौन था? पूछो। குழந்தை யாருன்னு கேக்குறாரு. குழந்தை வந்துச்சு, குழந்தை போயிடுச்சு இல்லையா? அந்த குழந்தை யாரு? जिस व्यापारी को मारा था, आत्मा तो मरती नहीं, वो शरीर मर गया, उसी की आत्मा ही बच्चे के रूप में पैसा लेने के लिए आई थी। அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் கல்ல போட்டு கொன்னாங்கல்ல ஒரு வியாபாரிய, அந்த வியாபாரி தான் அவங்களுக்கு குழந்தையா வந்து பிறந்தது. அப்புறம் அந்த குழந்தையும் போயிடுச்சு. ये है कर्मों का डंडा, ये है ऊपर वाले का डंडा। இதுதான் கர்மாவினுடைய கணக்கு. இதுதான் நமக்கு வந்து பாபா கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. तो ये मैंने आप लोगों को क्यों सुनाया? आज माँ बाप ने होटल नहीं देखा, पैसा पैसा इकट्ठा किया और बच्चा कोई ऐसा पैदा हुआ है, गलत संगत में जा रहे, नशा कर रहे, पैसा बर्बाद कर रहे, माँ बाप को टेंशन आ रहे। वो बच्चा कौन है? आपके पिछले जन्मों का हिसाब। போன ஜென்மத்தினுடைய கணக்கு தான். बताओ, नहीं पूरा नहीं बताए। அதாவது அந்த குழந்தை வந்து मना பிறந்தது, माँ बाप ने होटल नहीं देखा, पैसा पैसा इकट्ठा किया और कोई ऐसा बच्चा पैदा हुआ है, गलत संगत में जा रहे हैं, नशा कर रहे हैं, तो वो माँ बाप को आजकल टेंशन आ रहे हैं बच्चे की हरकत देख करके। वो बच्चा कौन है? आपके पिछले जन्मों का हिसाब। அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அது தவறான காரியங்கள் எல்லாம் செய்யுது. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தையினால ரொம்ப டென்ஷன் எல்லாம் ஆகுது. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னா, இது போன ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு தான் அந்த குழந்தை ரூபத்துல வந்து பிறந்திருக்கு. आज कई कई मम्मी पापा के पास लूला लंगड़ा ही बच्चा पैदा होता है और पूरा जीवन उनको सेवा करनी पड़ती है। वो कौन है? वो आपका पिछले जन्मों का हिसाब वाला है। आपने भी उसकी सेवा लिया था, इसलिए सेवा देने के लिए। அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் வேற கொள்ளையடிச்சிட்டு போயிடுதான். இது கூட உங்களுடைய போன பிறவியினுடைய கர்ம கணக்கு தான். इसलिए वर्तमान इस दुनिया में जो कुछ होता है सब कर्मों के आधार से होता है। இப்ப வந்து என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ இது எல்லாமே போன பிறவியினுடைய கர்மத்தின் கணக்கு தான். इसलिए बाबा कहते बच्चे कभी भी कर्म गति को नहीं भूलो। जब कर्म को बल गति को भूल जाते हो तो तनाव पैदा होता है, टेंशन पैदा होता है। कई तो ऊपर देख करके कहे, हे भगवान तुमने भी आंखें बंद किया कि मेरे साथ क्या हो रहा है। लेकिन भगवान कहता है तुमने पिछले जन्म में क्या किया था, उस समय मुझे पूछा था।
ரொம்ப துன்பம் வரும்போது பகவான் எனக்கு வந்து ஏன் ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு வந்து கடவுளை கேள்வி கேட்குறாங்களாம். அவர் என்ன பதில் சொல்லாரு, போன பிறகுல நீங்க செஞ்ச கர்மா தான். इसलिए कर्म गति को समझ करके चलो, कभी भी तनाव टेंशन में नहीं आओ, तब हल्के बनेंगे, फरिश्ता बनेंगे। அதனால கர்மத்தின் விதியை புரிந்து கொண்டு நடங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பொழுதும் என்ன ஆக மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க, லைட்டா இருப்பீங்க. कोई மனசு மனசு லைட்டா இருக்கும். जैसे कोई यूनिवर्सिटी में पढ़ता है स्टूडेंट, तो यूनिवर्सिटी में पढ़ने के बाद उसको पढ़ने के बाद क्या मिलता है, सर्टिफिकेट, और उसी सर्टिफिकेट के आधार से नौकरी मिलती है। இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, படித்து முடிச்சோடனே சர்டிஃபிகேட் கிடைக்குது, சர்டிஃபிகேட்னுடைய ஆதாரத்தில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குது. इसी तरह हम भी एक विद्यार्थी हैं, ब्राह्मण जीवन हमारा विद्यार्थी जीवन, ब्रह्मा कुमारी से एक यूनिवर्सिटी है, और फरिश्ता हमारी डिग्री है, देवता हमारी नौकरी है। அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரம்மகுமாரிஸ் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா, அப்புறம் டிகிரி நமக்கு வந்து கிடைக்குது. டிகிரினா யார், ஃபரிஸ்தா. இப்போ ஃபரிஸ்தா ஆயிட்டீங்கன்னா அடுத்த பிறவி என்ன வேலை, தேவதை. देवता है नौकरी, அதுதான் உங்களுடைய வேலை, தேவதை. इसलिए सारे ज्ञान का सारा है, मधुवन में रहो, कहीं भी रहो, हल्के होकर रहो, और हल्के होने के लिए इस कर्म गति को समझना। அதனால நீங்க வீட்டில் இருங்க, மதுபன்ல இருங்க, எங்க வேணாலும் இருங்க, மனதை லேசா வச்சுக்கோங்க. बेफिक्र बादशाह बनकर रहो, कोई भी फिक्र नहीं, कोई टेंशन नहीं, कोई चिंता नहीं। கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருங்க, எந்த சிந்தனையும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். इसलिए कर्म गति को, दूसरी बात है, अगर मुझे फरिश्ता बनना है, हल्के बनना है, इसके लिए गीता का, रामायण का, महाभारत का सार है क्या, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। मेरे जीवन की हर घटना में कल्याण है, इस बात को याद रखो, कभी तनाव नहीं आएगा। கீதையில வந்து சொல்லியிருக்காங்க दूसरा இல்லையா, पॉइंट है ये, पहला पॉइंट कर्मों का बताया, ये दूसरा सेकंड पॉइंट चालू हुआ। அதாவது கீதையில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, என்ன நடந்து முடிந்ததோ அதுவும் நன்மைக்கு, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்மைக்கு, என்ன நடக்க போகிறதோ அதுவும் நன்மைக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ये दूसरा पॉइंट है, नहीं आपको बता देना दूसरा पॉइंट। போல செகண்ட் பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் வந்து கர்மத்தின் விதி. இப்போ இது வந்து எது நடந்தாலும் நன்மைக்கு. कभी कभी हम कहते हैं, समझो किसी ने आपकी चुगली की, यहाँ की ट्रांसफर, ही वहां की, कोई कुछ भी करे तो भी आपका कल्याण है। भगवान कल्याणकारी है, संसार कल्याणकारी है, सब कुछ कल्याणकारी, इसलिए कभी भी निगेटिव नहीं सोचो। பகவானும் நன்மைக்காகத்தான் இருக்காரு, எல்லாமே வந்து நன்மைக்காகத்தான் நடக்குது. அதனால எல்லாத்துலேயுமே நன்மை தான் இருக்குது, அதுல தவறு கிடையாது. एक रामायण की घटना सुनाता हूँ। राम राज्य बनने वाला था, लेकिन रात में आकर के मंत्रानी कई कई को 2-4 उल्टी बातें सुनाई। राम राज्य बनने वाला था, फाइनल हुआ था, लेकिन रात में आकर के मंत्रानी क्या किया, वो कई कई को उल्टी बातें सुनाई। तुम्हारा बेटा भी तो है, तुम बेटे को छोड़कर राम को क्यों बनाने में रहा? तो दूसरे दिन रामायण बदल गया, राम को राजा बनाने के बजाय 14 वर्ष वनवा में गया, सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग का कारण दशरथ ने प्राण त्यागा, खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम। ராமாயண கதை வந்து சொல்றாரு இல்லையா, கைகேயிக்கு வந்து மந்த்ரா தான் வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருவாங்களா இல்லையா, நீ வந்து இப்போ ஏமாந்துட்டீன்னா உன்னுடைய பையன் வந்து சிம்மாசனத்தில் உட்கார முடியாது, ராமர் வந்து உட்காந்துருவாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க, மந்த்ரா வந்து நிறைய நெகட்டிவ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ராமாயணம் வந்து நம்முடைய வேத சாஸ்திரம்னு சொல்கிறோம், ஆனால் இந்த மாதிரி எல்லாம் அதில் நிறைய நெகட்டிவ் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. तो मंत्रा को जो भी देखेगा उसकी भावना अच्छी चलेगी बुरी चलेगी। அப்போ நீங்க வந்து மந்த்ராவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமா நெகட்டிவ் எண்ணமா? मैं जब मंत्रा को देखता था स्क्रीन में, टीवी में, तो मैं कहता था बुढ़िया को मुझे नहीं देखना, वो बड़ी खराब है, वो काला सा ड्रेस पहन करके डंडा लेके स्क्रीन में आती थी, मैं मंत्रा को देखना पसंद नहीं करता था। அந்த மந்த்ராவுடைய உருவமே அப்படிதான் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி சூனியக்காரங்க மாதிரி, எனக்கு அந்த உருவத்தை பார்க்க கூட பிடிக்காதுங்கிறார். लेकिन एक दिन मैंने थोड़ा विचार सागर मंथन किया, तब पता चला मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। क्या किया? एक दिन मैंने विचार सागर मंथन किया, तब पता चला मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। ஒரு இவர் வந்து அதை பத்தி நல்லா திங்க் பண்ணிட்டே இருந்தாராம், மந்த்ராவுடைய தோற்றத்தை பார்த்தா எனக்கு பிடிக்காது,
சரி ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு ஒரு நாள் வந்து நான் அதை பத்தி சிந்தனை பண்ணுனேன். அப்ப எனக்கு ஒரு விடை கிடைச்சது. மந்த்ரா வந்து ராமருக்கு நல்லது தான் செய்தாங்க. அச்சா கியாங்கிறார். நல்லது தான் செய்தாங்க. अगर रात को ना आती तो राम तो दूसरे दिन राजा बनता, जब राजा बनता तो जंगल में नहीं जाता, जंगल में नहीं जाता सीता की चोरी ना होती, अगर सीता की चोरी ना होती तो रावण को न मारता, रावण को ना मारता राम की महिमा कोई नहीं गाता। राम की महिमा किसके कारण? मंत्र के कारण। முதல் நாள் வந்து மந்த்ரா வந்து இந்த மாதிரி காரியம் செய்யலைன்னா, ராமர் வந்து காட்டுக்கு போயிருக்க மாட்டாரு. அங்க போய் சீதையும் கூட போயிருக்க மாட்டாங்க. அப்போ சீதை வந்து ராமர் கூட போனதுனால தான் அங்க வந்து ராவணன் வந்தாரு. ராவணன் வந்து என்ன பண்ணாரு? சீதைய வந்து திருடிட்டு போனாங்க. அப்பதான் வந்து ராவணன கொன்னுட்டு சீதைய வந்து காப்பாத்துனாங்க. राम की महिमा है मंत्र के कारण। அந்த அப்புறம் தானே ராமருக்கு வந்து மகிமையே கிடைச்சது. அதனால ராமருக்கு மகிமை கிடைச்சதுக்கு காரணமே மந்த்ரா தான். इसी तरह हर एक के घर में, ऑफिस में, आसपास में भगवान ने एक दो मंत्रा रखी है। चुगली करते, परेशान करते, इधर की बातें, लेकिन हम तनाव टेंशन में उस मंत्रा से हैं। ஒவ்வொரு வீட்லயுமே வந்து பகவான் வந்து மந்த்ரா வந்து வச்சிருக்கிறாரு. ஆனா நாம அதை புரிஞ்சுக்காம என்ன ஆயிடுறோம்? டென்ஷன் ஆயிடுறோம். राम के मंत्रा ने तो राम का भला किया, तो आपकी भी मंत्रा आपका भला ही करने वाले हैं। टेंशन में क्यों आते हैं? இப்ப ராமருக்கு வந்து மந்த்ரா செய்தது நல்லதுல தானே முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம வீட்லயும் இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா கடைசியில நல்லது தான் நடக்குங்கிறார். அதனால டென்ஷன் ஆக வேண்டாம். आज राम के जीवन में मंत्रा ना होती, ना हनुमान मिलता, ना अंगद, ना ऋषि, ना मुनि, किसके कारण मिले? मंत्र के कारण। மந்த்ரா காரணத்தினால தான் வந்து இப்போ ராமாயண கதை அல்லது கிருஷ்ணருடைய கதையில எல்லாம் கூட இந்த மாதிரி அசுரர்கள் எல்லாம் வந்தாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. हनुमान, अंगद, ये सब किसके कारण? मंत्र के कारण मिले। எல்லாமே மந்த்ராவின் காரணமாக தான் நடந்தது. आज हमें बाबा मिला, दैवी परिवार मिला, दीदी दादियां मिली, ज्ञान किसके कारण? आज तक के मंत्र के कारण। अगर वो तंग ना करते, परेशान ना करते तो यहाँ कैसे आते? तो जो हुआ अच्छा हुआ। இப்ப நமக்கு பாபா கிடைச்சிருக்காரு. இந்த ஆன்மீக குடும்பம் கிடைச்சிருக்குது. பாபாவுடைய முரளி கிடைச்சிருக்குது. இது எல்லாமே காரணம் என்னன்னா அந்த மந்த்ரா தான். அதாவது உங்களுக்கு ஒரு வேளை अगर आपके घर में आपको पति तंग ना करता, परेशान ना करता, अगर बहनें आपको बुलाती, माता जी ज्ञान सुनने के लिए आओ ना, बड़ा अच्छा ज्ञान है, परमात्मा है, वो क्या कहेगी? बहन जी हमारे घर में बड़ी शांति है, नहीं चाहिए तुम्हारा ज्ञान। उस पति का धन्यवाद, तंग क्या, परेशान क्या, इसलिए यहाँ आए। तो जो हुआ अच्छा हुआ। சில குடும்பங்கள்ல வந்து கணவன் ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாரு. இல்லைன்னா குழந்தைங்கனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அதனால தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க இல்லையா? ஒருவேளை உங்க கணவன் உங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கல, குழந்தைங்க பிரச்சனையெல்லாம் கொடுக்கலைன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. அதனால உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததோ நல்லதுக்கு தான் நடந்திருக்குது. तो आज तक के मंत्रा से अच्छा हुआ। अभी भी कोई चुगली करे, कुछ भी करे तो मन टेंशन में नहीं आना, सब हर घटना में कल्याण है। इसलिए जो हुआ अच्छा हुआ, मन को चुप रखना। அதனால என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான் நடந்திருக்குது. அதனால யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே நன்மைக்கு தான். तीसरी पॉइंट है। पहली बताई कर्म गति, दूसरी बताई जो हुआ अच्छा हुआ, तीसरी पॉइंट है अगर मुझे तनाव से बचना है जीवन में 3 चीजें करूं। ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கர்மத்தின் விதி சொன்னாரு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து எது நடந்தாலும் நன்மைக்கு கல்யாணம் சொன்னாரு. இப்போ மூணாவது பாயிண்ட் என்ன? थर्ड பாயிண்ட் 3 बातें याद रखना। रोज अमृत वाला अच्छी करना, तनाव से बचने के लिए, टेंशन से बचने के लिए, हल्के बनने के लिए। अमृत वाला योग अच्छा करना, क्लास के पहले योग करना, रोज की मुरली यहाँ के सुनना। जो ये 3 चीजें करेगा वो तनाव टेंशन से दूर रहेगा। 3 விஷயத்தை வந்து கடைப்பிடிங்க. அதாவது டெய்லி வந்து அமிர்த வேலை கரெக்டாக பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது யோகா, முரளி கிளாஸ்க்கு முன்னாடி யோகா பண்ணுங்க. மூணாவது வந்து முரளி கேளுங்க. 3 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. तनाव टेंशन उसको कभी नहीं आएगा, कभी नेगेटिव विचार नहीं चलेंगे। ये 3 चीजें आपको समर्थ बनाते हैं, शक्तिशाली बनाते हैं, पॉजिटिव बनाते हैं। அப்போ நீங்க இந்த 3 விஷயத்தை நீங்க வந்து கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் வந்து வராது. மனது வந்து லைட்டா இருக்கும். तो अमृत वाला कौन कौन उठता है? हाथ खड़ा करो। அமிர்த வேலையில கரெக்டா நாங்க எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. அமிர்த வேலைன்னா அந்த 4 மணிக்கு எழுந்து தியானம் பண்றது. अच्छा उठते हैं, चलो। लेकिन अमृत वाला का चुपचाप आपका कोई वीडियो बनाई जाए और उसी वीडियो को 10 बजे आपको दिखाई जाए क्योंकि मैंने ऐसे किया था। அமிர்த வேலையில நீங்க யோகா பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து சீக்கிரட்டா வீடியோ ஆகுதான்.
அதை வந்து உங்களுக்கு 10 மணிக்கு போட்டு காமிக்கிட்டு दीवार के सहारे बैठे, मुंह खुला के बंद है। 2 बार मच्छर अंदर भी गया और बाहर भी आए, पता भी नहीं चला। अगर ऐसा योग करेंगे, आत्मिक स्थिति कैसी बनेगी, कैसा तनाव दूर हो जाएगा। इसलिए विधि से बैठो। காலையில் வந்து அமிர்த வேலை யோகா பண்ணும்போது அப்படியே செய்து வாய் வந்து திறந்துட்டு யோகா பண்ணுறீங்க. அப்போ வந்து வாய்க்குள்ளே கொசு போனது கூட தெரிய மாட்டேங்குது. அதனால அப்படி பண்ணக்கூடாது. அதாவது விதிப்படி தான் உட்காந்து தியானம் பண்ணணும். अब समझो कोई घर में मेहमान को बुलाओ, मेहमान आने से पहले कुंडी लगा करके सो जाओ। वो बेल बजा रहे, घंटी बजा रहे, दरवाजा नहीं खोलो, उसको कैसा लगेगा? अरे इन्होंने मुझे बुलाया, मैं 10 काम छोड़ के आया और ये तो चले गए, वो तो चला जाएगा फिर। இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வரேன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கதவை தாழ்பால் போட்டு தூங்கிட்டீங்க. அவரு கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு, நீங்கள் திறக்கலை இல்லையா? அப்போ உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராரு, நீங்கள் வந்து அவர் கதவு தட்டுறான்னு தட்டுறாரு, நீங்கள் கதவு திறக்கலைன்னா என்ன ஆகும்? फिर फोन करोगे, क्या बात आप आए नहीं? कहेगा मैं आया था, बेल बजाई थी, घंटी बजाई थी, आपने दरवाजा नहीं खोला, इसलिए मैं चला गया। நீங்கள் வந்து அவங்க கூப்பிட்டதுனால தானே விருந்தாளி வந்திருக்கிறாரு. ஆனால் நான் வந்தேன், கதவெல்லாம் தட்டுனேன், பெல்லெல்லாம் போட்டேன், கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் நீங்கள் கதவு திறக்கல. चलो 2 मिनट योग करेंगे, 12 बजे वाला ट्रैफिक कंट्रोल, उसके बाद फिर आगे की बात।
तो मैं आपको बता रहा था, सब अटेंशन से बैठे हैं ना, सब एक बार ताली बजाओ फिर अच्छी तरह। கை தட்ட சொல்றாரு. हाँ, तो जागृत होकर के बैठेंगे। तो मैं बता रहा था, अमृत वेले वाली बात बता रहा था। कोई घर में मेहमान को बुलाओ, मेहमान बहुत बड़ा है लेकिन आपका बहुत स्नेह प्यार है, इसीलिए 10 काम छोड़ के आया, लेकिन आने से पहले आपने कुंडी लगाई, बेल दरवाजा लगा करके सो गए, वो बेल बज रहे, घंटी बज रहे, दरवाजा नहीं खोलो, उनको कैसा लगेगा, कैसे लोग गए, मुझे बोला है दरवाजे बंद किया, चला जाएगा। விருந்தாளி உங்க வீட்டுக்கு வராரு, அவர் 10 வேலை கூட இருந்திருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனா நீங்க வந்து கதவை தாள் போட்டு உள்ள போயிட்டீங்க. இவங்க வந்து கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க, ஆனாலும் நீங்க கதவை திறக்கல. அப்புறம் அவர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அவர் போயிட்டார். அப்போ என்ன ஆகும்? நீங்க தான் கூப்பிட்டீங்க, உங்களுக்கு விருந்தாளி வந்தாங்க, ஆனா நீங்க கதவை திறக்கல, போயிட்டாங்க. फिर बुलाएंगे तो कहेगा मैं तो आया था, बेल बजाई थी, नहीं नहीं जरूरी काम है आओ, फिर आधे रास्ते से आया, फिर दरवाजे बंद करके फिर सो गए, फिर चला जाएगा, फिर फोन करो, आप कहेगा कभी नहीं आऊंगा। நீங்க வந்து விருந்தாளி வாங்கன்னு கூப்பிடுறீங்க, ஆனா வந்தா கதவை தாள் போட்டுறீங்க, கதவு திறக்கிறது இல்லை, அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் கூப்பிடுறீங்க, வராரு, மறுபடியும் கதவு திறக்கல, போயிட்டாரு. அடிக்கடி இதே மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டா வரமாட்டார். इसी तरह हम अमृत वाला उठेंगे और बाबा बहुत बड़ा मेहमान है, बाबा को बुलाएंगे, मीठे बाबा, प्यारे बाबा आ जाओ, हम आपसे बातें करनी है, अब उसको तो बुला है, दरवाजे खिड़की, वो तो चला जाएगा, फिर आते रास्ते में नींद खुल गई, फिर कहेंगे मीठे बाबा, फिर बाबा देखता अच्छा मुझे बुला रहे हैं, फिर सो गए। इसलिए आंखें खोल करके योग में बैठो। அமிர்த வேலையில இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா? பாபா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இல்லையா, பாபா வரும்போது அப்படியே தூங்கிடுறாங்க அப்படிங்கிறாரு. इसलिए आंखें खोल करके बैठो, और केवल खोल के भी नहीं, कोई घर में मेहमान बैठा उसके चेहरे की तरफ देखते रहो, वो कहे कि फोन क्यों किया था। इसी तरह कई भाई बहन क्या करते हैं, अमृत और उठेंगे, बाबा के फोटो की तरफ देखते रहेंगे, झूमते रहेंगे, फिर घड़ी में देखेंगे कब तक देखना चाहे, और 10 मिनट, फिर अच्छा 5 मिनट। इसलिए योग में बाबा से बातें करो, केवल फोटो को नहीं देखो। அதனால வந்து அமிர்த வேலையில வந்து நல்ல விழிப்புணர்வோட உட்காருங்க. சிலர் என்ன பண்றாங்களா, அந்த டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, இன்னும் 10 நிமிஷம் இருக்குதா, முடியிருக்கு இல்லையா, 4:45 வரைக்கும் தானே அமிர்த வேலை, அந்த டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. சிலர் இன்னும் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. जैसे मेहमान को घर में बैठा करके उसके चेहरे की तरफ देखो तो कैसा लगेगा। வீட்டுக்கு வந்து விருந்தாளியை வர சொல்லி உட்கார வச்சுட்டு நீங்க அப்படியே மேலே எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? कई तो क्या करेंगे, मैं आत्मा हूँ, शांत रूप शक्ति स्वरूप, अब जा रहे चांद सूरज तारांगन के पार, अब तारांगन के पार से कोई झुटका लगा दे, नीचे हड्डी गुड्डी टूट जाएगी धरती पर। இல்லை, யோகா பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி தாட்ஸ் வைப்போம் இல்லையா, நான் வந்து சாந்த ஸ்வரூபமான ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. एक कुमार ने क्वेश्चन पूछा, कहता है भाई साहब मैं अमृत वाला नींद ही नहीं खुलती। हमने कहा क्यों? अलार्म लगाए करो। कहता अलार्म सुनाई नहीं पड़ता। मैंने कहा क्यों? कहता मैं सोने के लिए परमधाम में जाता हूँ और अलार्म तो धरती पर बजता है, इसीलिए सुनाई नहीं पड़ता। ஒருத்தர் வந்து சொன்னாரா, நான் வந்து எனக்கு அலாரம் அடிச்சு சத்தமே कुमार भाई ने क्वेश्चन पूछा था। ஒரு குமார் வந்து கேட்டாராம், அப்போ எனக்கு அலாரம் வந்து சத்தமே கேட்கல, ஏன்னா நான் பாபாவுக்கு குட் நைட் சொல்லிட்டு நான் வந்து மேலே போய் தூங்கிட்டேன், நான் மேலே இருக்கிறேன், இங்கே அலாரம் கீழே அடிச்சுது, அதனால எனக்கு சத்தம் கேட்கல. एक कुमारी कहते भाई साहब मैं अमृत वाला उठती हूँ लेकिन परमधाम में नहीं जाती हूँ। हमने कहा क्यों? कहते हैं उसी समय हमारे घर के बहुत ऊपर बहुत अंधेरा होता है, इसीलिए ऊपर नहीं जाती हूँ, डर लगता है। ஒரு குமாரி வந்து சொன்னாங்களா, என்னால் வந்து மேலே வந்து போக முடியல, ஏன்னா வந்து ரொம்ப அமிர்த வேலை டைம்ல ரொம்ப இருட்டா இருந்துச்சு, அதனால என்னால் மேலே போக முடியல. देखो कैसे कैसे क्वेश्चन पूछते हैं। इसलिए अमृत वाला अच्छी तरह करना। अमृत वाला बाबा रोज आकर के, जैसे कोई किसी के चेहरे पर मेकअप कर रहे हैं, अब जिसके चेहरे पर मेकअप झुटका लगा दे, यहाँ का मेकअप यहाँ पहुंच जाएगा इधर। इसलिए अमृत वाला बाबा आपके भाग्य में लिखता है, उसको धन्यवाद बोलो, शुक्रिया बोलो, अटेंशन से अमृत वाला योग करना है। அதனால அமிர்த வேலை வந்து நீங்க செய்யும் பொழுது கவனமாக வந்து செய்யுங்க இல்லையா. இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா, அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டா அது வேற எங்கேயாவது போயிடும் இல்லையா, அது மாதிரி பண்ணக்கூடாது. அமிர்த வேலை வந்து ரொம்ப அட்டென்ஷனோட பண்ணணும். अगर कोई गटर में गिरा है शराब पी करके, कोई जाकर कहे 10 रुपए ले लो घर में जाकर सो जाओ, क्या बोलता है?
मैं राजा हूं, मुझे कुछ नहीं चाहिए, क्योंकि नशा है, गट्टर में गिरा है, लेकिन अपने को क्या समझते, मैं राजा हूं। இந்த குடிச்சிட்டு யாராவது சாக்கடையில விழுந்துருவாங்க. அப்ப யாராவது அவங்கள எழுப்பி வீட்ல போய் தூங்குங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவரு வந்து போதையில தானே இருப்பாரு. அந்த நஷாவுல தான் பதில் சொல்லுவாரு. इसी तरह अमृत वाला बाबा वरदान का झोला लेके आता है हर एक के पास, पूछता है बच्चे कुछ चाहिए, लेकिन हम झूम रहे हैं, कुछ नहीं चाहिए, मैं राजा हूं। कई तो दिन में अमृत झूमते हैं, नींद में अमृत वाला पता नहीं क्या करते होंगे। इसलिए अटेंशन से अमृत वाला जो करेगा, आत्मिक स्थिति बनेगी, उसको तनाव टेंशन नहीं आएगा। அமிர்த வேளையில வரதானத்தை பாபா எடுத்துட்டு வராரு. ஆனா குழந்தைங்க வந்து அப்படி தூங்குறாங்களாம், அந்த மாதிரி தூங்குறாங்களாம். அதனால என்ன பண்ண வேண்டாம், அந்த மாதிரி தூங்காதீங்க, அட்டென்ஷனோட அமிர்த வேலை யோகா பண்ணுங்க. दूसरा, रोज क्लास कितना बजे चलती है? क्लास कितना बजे ऑनलाइन चलती है? क्लास है, फिर 2 दिन क्लास है, ऑनलाइन थर्सडे में? एंड गुरुवार का, फिर रविवार का, बाकी सब ऑनलाइन क्लास. ऑनलाइन में करेंगे तो पूजा भी ऑनलाइन से हो जाएगी फिर। ஆன்லைன்ல தான் நீங்க வந்து கிளாஸ் கேக்குறீங்கன்னா பூஜை கூட ஆன்லைன்ல தான் நடக்கும். इसलिए कोशिश करके क्लास में आकर के पहुंचो। அதனால முயற்சி பண்ணி கிளாஸுக்கு டெய்லி வாங்க. ऑनलाइन वाले स्टूडेंट त्रेतायुग वाले स्टूडेंट है, और यहाँ रेगुलर आने वाले वो सतयुग के स्टूडेंट है। என்ன சொல்றாரு கேளுங்க, ஆன்லைன்ல கேக்குறவங்க திரேதாயத்துக்கு தான் போவாங்க, இங்க வந்து முரளி கிளாஸ் சத்தியுகத்துக்கு வருவாங்க. कृष्ण बीच में मुरली बजा रहे हैं, गोपी का चारों तरफ से रास कर रहे हैं, वहीं सतयुग वाला, और त्रेता वाला सीता अकेली बैठी है, रो भी रहे, राम को याद भी कर रहे, अकेली बैठी है। इसीलिए ऑनलाइन में अकेले बैठे मुरली सुन रहे हैं, लेकिन समस्या प्रॉब्लम भी खत्म नहीं हुई। இப்போ கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கும் போது எல்லா தாய்மார்களெல்லாம் அவரை சுற்றி சுற்றி வருவாங்களாம். அவங்க தான் சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவங்க. முரளின்னா என்ன, நம்ம சிவபாபாவுடைய மகா வாக்கியம். அதை வந்து பாபா சொல்லும்போது யார் வந்து கேட்குறாங்களோ அவங்க சத்தியுகத்தில் வருவாங்க. ஆனால் ஆன்லைனில் தனியாக உட்காந்து கேட்குறாங்க, அவங்க திரேதாயுகத்தில் வருவாங்க. एक भील था, एकलव्य, गुरु द्रोणाचार्य के पास आया, कहता मुझे नंबर 1 चाहिए। कहा कि मैं अर्जुन से भी होशियार हूं। कहा कि तुम्हारा गुरु कौन है? कहते आप ही मेरे गुरु हैं। तुम मेरे पास कभी आए नहीं, चलो मैं दिखाता हूं। एक जंगल में लेके गया, एक पुतला गुरु द्रोणाचार्य का बनाया था। कहता देखो आप ही मेरे गुरु हैं। नंबर 1 उसको नहीं दिया, नंबर 1 किसको दिया? अर्जुन को। अर्जुन सामने सिखाता, वो पुतले के सामने सिखाता। इसी तरह फेसबुक, व्हाट्सएप, यूट्यूब पुतला है, उसमें सीख करके होशियार बनेंगे, नंबर 1। इसलिए कोशिश करके हमें सेंटर पर आकर के मुरली सुनने की आदत डालनी है। हाँ, किसी की दूर है, दूर फिर वहां दूसरा पाठशाला खोलो, सेंटर खोलो, वहां इकट्ठे बैठ करके पढ़ो। द्रोणाचार्यர்கிட்ட ஒருத்தர் வந்து வந்தாராம். நான் வந்து அர்ஜுனரை விட நான் வந்து ரொம்ப அறிவாளி, நீங்கள் வந்து எனக்கு, அவர் வந்து அந்த வில் வித்தை அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்காக வந்தாராம். அப்போ வந்து நான் அர்ஜுனரை விட நான் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இவர் வந்து என்னன்னா துரோணாச்சாரியார்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு வரல, இவருடைய சிலையை வந்து உருவாக்கி வச்சுட்டு அந்த சிலையவே குருவாக வச்சுக்கிட்டு இவர் கற்றுக்கிட்டார். அது ஒரு கதை இருக்குல்ல, அதை சொல்கிறார். அதனால எவ்வளவு முடியுமோ இப்போ நீங்கள் வந்து அந்த சிலையை வச்சு கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் ஆசிரியர்கிட்டயே வந்து கற்றுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து எவ்வளவு முடியுமோ கிளாஸில் இங்கே வந்து கிளாஸ் கேளுங்க, ஆன்லைனில் கேட்காம இங்கே வந்து கேளுங்க. इसलिए कोशिश करके हमें बाबा की मुरली महावाक्य सुनना है। तो जितना क्लास के पहले योग, जैसे खेती में बीज डालते हैं, हल चला करके बीज डालते हैं, इसी तरह मुरली सुनने से पहले आधा घंटा का मेडिटेशन करना है, बुद्धि को एकाग्र करना है, फिर मुरली सुनना है। ये 3 चीजें जो करता है अमृत वाला, क्लास के पहले योग, मुरली, 3 चीजें करता है, उसका मनोबल बढ़ता है, आत्मबल बढ़ता है, उसको तनाव टेंशन कभी नहीं आएगा, नेगेटिव कभी विचार नहीं चलेंगे। இந்த 3 விஷயம் வந்து, அதாவது அமிர்த வேலை, அப்புறம் முரளி கிளாஸ்க்கு முன்னாடி யோகா, அப்புறம் முரளி கிளாஸு, இந்த 3யும் யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து டென்ஷனே வராது, நெகட்டிவும் வராது। ये 3 चीजें कितनी जरूरी है, एक कहानी में आपको सुनाता हूँ। இந்த 3 விஷயமும் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன்। एक 2 महिलाएं थी, माताएं। एक माता रहती थी 2 मंजिल पर, दूसरी रहती थी नीचे की मंजिल, फर्स्ट मंजिल पर। ஒரு அம்மா இருந்தாங்க, ஒருத்தர் வந்து மாடியில் இருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து கீழே
கீழே வந்து இருந்தாங்க. तो 2 मंजिल वाली महिला माता क्या करते हैं, रोज अपने घर की खिड़की से पड़ोसनी की छत पर देखती है, तो छत पर वो कपड़े सुखाते हैं। அந்த மாடியில இருக்கிறவங்க வந்து கீழ இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, துணி காய வச்சுட்டு இருக்காங்க என்னன்னா, அத டெய்லி அங்கிருந்து கீழ வேடிக்கை பார்ப்பாங்களாம். तो रोज पति को बुला करके कहते हैं, इसको कोई अक्ल नहीं, कितने गंदे कपड़े हैं, कितने मैले हैं, जाओ पूछ के आओ। पति कुछ नहीं बोलता। रोज 2 मंजिल वाली महिला पति को बुलाते हैं, खिड़की से दिखाते हैं कपड़ों को, पति कुछ नहीं बोलता। அந்த தன்னோட கணவன கூப்பிட்டு, "கீழ பாருங்க, அந்த அம்மா வந்து எவ்வளோ அழுக்கான துணிகளை எல்லாம் வந்து காய போட்டுக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு தினம் தினம் கணவனுக்கு சொல்லுவாங்களாம். ஆனா அந்த கணவன் வந்து எதையும் கண்டுக்க மாட்டார். लेकिन एक दिन उसने सब देखा, कपड़े अच्छे दिखने लगे, रोज तो गंदे दिखते थे। फिर पति को बुलाया, कहते आज इसको कैसे अक्ल लगी, कितना अच्छा धुला के, जाओ पूछ के आओ। ஒரு நாள் வந்து அவங்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது, அந்த துணி வந்து நல்லா சுத்தமா போட்டிருந்தது. எப்பவுமே அழுக்கான துணிங்க போட்டிருப்பாங்களாம். அன்னைக்கு பார்க்கும்போது அந்த துணி எல்லாம் ரொம்ப சுத்தமான துணியா இருந்ததாம். அப்ப கணவன கூப்பிட்டு பாருங்க, டெய்லி அழுக்கான துணிங்க தான் இங்க போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளோ சுத்தமான துணி இருக்குன்னு அதுக்கு கணவன கூப்பிட்டு காமிச்சாங்களாம். पति धीरे से मुस्कुराता है और कहता है, आज सवेरे सवेरे मैंने अपने घर की खिड़की के कांच साफ किए, शीशे साफ किए। அப்போ வந்து கணவன் வந்து சொன்னாராம், அதாவது அந்த ஜன்னல் கண்ணாடி இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து அவர் அந்த ஜன்னல் கண்ணாடியில இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சு வச்சிருந்தாராம். ताली नहीं बजी। கை தட்டுங்க. उनकी खिड़कियां गंदी थी, इसलिए कपड़े गंदे दिखते थे। दोष उसका नहीं था, वो अच्छी धुलाई करती थी, लेकिन उनकी खुद की घर की खिड़कियां गंदी थी। அந்த கண்ணாடி தான் வந்து அழுக்கா இருந்திருக்குது. அந்த கண்ணாடியில இருக்கிற அழுக்க வந்து எடுத்த உடனே அது வெளியில பார்க்கும்போது சுத்தமா இருந்திருக்கு. அப்போ வந்து நான் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஜன்னல் கண்ணாடி தான் அழுக்கு. इसी तरह हर इंसान अच्छा है, हर व्यक्ति अच्छे है, हर परिस्थिति अच्छी है, लेकिन हमें वो टेंशन तनाव वाले क्यों दिखते हैं? क्योंकि हमारी खिड़कियां गंदी है। हम मुरली नहीं सुनते, अमृत वाला नहीं उठते, क्लास के पहले योग नहीं करते। अगर आप यहाँ नहीं आएंगे तो आपकी खिड़कियां गंदी, और उसी गंदी खिड़की से जिसको भी सब गलत नजर आता है। इसलिए अपनी खिड़कियां को रोज साफ करो, सब अच्छा दिखाई पड़ेगा, तनाव टेंशन कभी नहीं आएगा। அதனால யார் வந்து வர்றது இல்லையோ அவங்களுடைய ஜன்னல் கண்ணாடி தான் வந்து அழுக்கு. அதனால தினம் தினம் என்ன பண்ணுங்க, அந்த ஜன்னல் கண்ணாடியை சுத்தம் பண்ணுங்க. जैसा चश्मा पहनोगे वैसी दुनिया दिखती है। आपका निगेटिव का चश्मा होगा तो आपको भी निगेटिव दिखाई पड़ेगा। நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, என்ன கலர் கண்ணாடி போட்டிருக்கோமோ அதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். இப்போ நம்முடைய கண்ணாடியில் இருக்கிற நம்முடைய கண்ணாடியே அழுக்கு. அப்போ அது வழியா பார்க்கும்போது எல்லாமே எப்படி தெரியும், அழுக்காக தான் தெரியும். तो कौन कौन खिड़की साफ करता, हाथ खड़ा करो। அதனால யார் யார் வந்து அவங்களுடைய ஜன்னலை எல்லாம் சுத்தம் பண்ண போறீங்களோ கை தூக்குங்க. अच्छा अच्छा, खिड़की मतलब घर की नहीं तो कहीं ऐसे ऐसे कर रहे हैं, घर की खिड़की नहीं। अभी मैं नेपाल में गया था, 3 दिन की भट्टी थी, तो ये मैंने खिड़की वाली बात सुनाई। दूसरे दिन 2-4 माताएं क्लास में आई नहीं, तीसरी दिन आई। बहनों ने कहा, कल क्यों नहीं आए थे? कहते वो भैया ने परसों कहा ना खिड़कियां साफ करो, कल हम खिड़कियां साफ करे थे इसलिए इस क्लास में नहीं आए। मैंने कोई घर की खिड़की नहीं बोली थी, बुद्धि रूपी खिड़की। ஃபாரின்ல 3 நாள் பட்டி பண்ணாராம். அப்புறம் 2 நாள் வந்து கொஞ்சம் சில மாதாஸ் எல்லாம் வரலையாம். 3ஆவது நாள் தான் வந்தாங்களாம். ஏன் வந்து 2 நாள் வரல நீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வீட்டில் இருக்கிற ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், அதனால நாங்கள் வரல அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது என்னன்னா, ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னா வீட்டில் இருக்கிற ஜன்னல் கிடையாது, புத்தி என்கின்ற அந்த ஜன்னல் பண்ணுங்க. एक भाई ज्ञान में चलता था लगभग 6 साल से। तो एक बार होटल में गया और समोसा मंगाया। समोसा जानते हैं ना, मैदे को बेल करके आलू भरते हैं। तो 1 किलो समोसा मंगाया, मैदे का छिलका ऊपर का फेंकता और मसाला खाता है। तो मैनेजर ने बोला तुम मैदा पसंद नहीं करते? कहता पसंद तो करता हूँ, लेकिन आजकल मैं ब्रह्मा कुमारी आश्रम में जाता हूँ, उन्होंने कहा कि बाहर का नहीं खाना, इसलिए बाहर का निकाल करके अंदर का खा रहा हूँ। ஒருத்தர் வந்து கடைக்கு போனாராம். அங்கே வந்து சமோசா வாங்கினாராம். சமோசா வாங்கிட்டு அந்த மேலால இருக்கும் இல்லையா, அந்த மைதாவில் தானே பண்ணுறாங்க, அதை வந்து எடுத்து தூக்கி போட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற மசாலா சாப்பிட்டாராம். அப்போ வந்து இவர் வந்து கேட்டாரா, ஏன் நீங்கள் இந்த காலத்துலலாம் மைதா சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொன்னாரா, இல்லை இந்த பிரம்மகுமாரி ஆசிரமத்துக்கு போனால் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. बाहर का खाना मतलब दूसरे के हाथ का बना नहीं खाना, इसलिए होटल पर बोर्ड लिखा है होटल, हो सके तो यहाँ से टल।
அதனால அந்த சமோசாவில் இருக்கிற மேலால இருக்கிறத தூக்கி போட்டு உள்ள இருக்கிற மசாலாவை சாப்பிட்டேன். அதாவது பிரம்மகுமாரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெளியிலலாம் மற்றவங்க சமைச்சதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர் வந்து வெளியில இருக்கிறத தூக்கி போட்டு तो மசாலா कभी कभी हम ज्ञान को उल्टा कर लेते हैं, சில சமயம் ஞானத்தை வந்து தலைகீழா புரிஞ்சுக்கிறாங்க. इसीलिए रोज खिड़की साफ करो। 3 बातें सुनाई। अगर तनाव से मुक्त बनना है, टेंशन से मुक्त बनना है, हल्के बनना है, फरिश्ता बनना है, कर्म गति को समझना। दूसरी बात बताई जो हुआ अच्छा हुआ। तीसरी बात बताई रोज खिड़की को साफ करना। चौथी बात है இப்போ 3 விஷயம் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கர்மத்தினுடைய விதி என்னன்னு சொன்னாரு, எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொன்னாரு. 3 விஷயங்களை நீங்க வந்து கடைப்பிடிச்சீங்கன்னா நல்லது. அப்போ டென்ஷன்லேருந்து விடுபடலாம். அதுக்கு தான் உங்களுடைய ஜன்னலை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொன்னார். இப்போ 4வது விஷயம். चौथी बात है कोई कुछ भी कहता है, कोई कुछ भी बोलता है, उसको दिमाग में बार बार रिपीट नहीं करो। जितना रिपीट करेंगे टेंशन पैदा हो जाएगा। ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அதாவது ரிப்பீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரிப்பீட் பண்ணனாலே டென்ஷன் வந்து வந்துடும். அதனால ரிப்பீட் பண்ணாதீங்க. क्योंकि आजकल हम भोजन खाते हैं, भोजन में ताकत नहीं है। आज भोजन बनाने वाला गुस्से में बनाता है, टेंशन में बनाता है। आज सब्जी खाओ तो भी दवाई डालते हैं, इसीलिए भोजन में ताकत नहीं है, मन में भी ताकत नहीं है। इसलिए कोई कुछ भी कहता है दिमाग से निकाल दो, ज्यादा सोचो नहीं। இந்த உணவு வந்து சமைக்கும்போது நீங்கள் கோபத்தோட சமைக்கிறீங்க, டென்ஷனோட சமைக்கிறீங்கன்னா அந்த உணவில் எந்த விதமான சத்துமே இருக்காது. அதனால इसलिए क्या करना, इसलिए कभी हमें ज्यादा सोचना नहीं, बार बार रिपीट नहीं करना। அதனால அதை அதிகமாக வந்து யோசிக்காதீங்க. ரிப்பீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, திரும்ப திரும்ப அதை வந்து யோசிக்காதீங்க. एक व्यक्ति ने गधा पाला था। गधा अचानक कुएं में गिर गया। मालिक को लगता उसको निकाले नहीं निकाले क्या करें। लास्ट में सोचा वैसा ही बूढ़ा हो गया, अब निकाल करके फायदा क्या, इसी के अंदर उसको दफना लेते हैं। आसपास वालों को सबको बुलाया, मेरा गधा कुएं में गिरा है, उसको दफनाना है, फावड़े लेके आ जाना। तो सभी ने फावड़े ला करके मिट्टी डालना शुरू किया। क्या गिरा? गधा गधा हाँ। डोंकी। वो एक कुआं था, कुएं के अंदर गिर गया। उन्होंने पाला था लेकिन वो अचानक कुएं में गिर गया उसके अंदर। அவர் வந்து ஒரு கழுதை வந்து வளர்த்திட்டு இருந்தாராம். அங்கே ஒரு கிணறு இருந்ததா, அதுக்குள்ளே வந்து விழுந்துருச்சான். அதை வந்து தேடி தேடி பார்த்தாரு, கிடைக்கலையா. तो सोचे कि आप इसको निकालने के बजाय उसी में दफना लेते हैं। आसपास वालों को सबको बुलाया और कहा कि मेरा गधा कुएं में गिरा है, इसको दफनाना है, फावड़े लेके आना। तो मिट्टी फावड़े से लेकर के मिट्टी डालना शुरू किया उसके ऊपर। फावड़ा मतलब वो जो खेती का काम करते हैं ना, उसको मिट्टी खींचने के लिए। அந்த அந்த தோட்டத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்லுவாங்க, மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு மண்வெட்டி, அதை எடுத்துட்டு வந்தாங்களா, அதையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணனா அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. तो गधा तो जिंदा था, जब मिट्टी उसके ऊपर पड़ते तो चिल्लाना शुरू किया, लेकिन कोई सुनते नहीं, मिट्टी डालने में मस्त है। அது வந்து மேலே மண்ணெல்லாம் அந்த கழுதை மேலே வந்து இது பண்ணி அது தலையை மட்டும் மேலே காமிச்சிட்டு இருந்துதான். ஏன்னா மண் மூடிருச்சு அதுக்கு. अब गधे ने सोचा कोई सुनने वाला ही नहीं, तो चुप हो गया। उसके ऊपर जितनी मिट्टी आती है जोर से झाड़ करके नीचे गिराता है, झाड़ करके नीचे गिराता है। वो मिट्टी गिरती रही, वो पांव ऊपर करते करते कुएं से बाहर आ गया। அது வந்து சத்தம் போட்டுட்டே இருந்ததான். அப்புறம் அது அப்படியே முயற்சி பண்ணி அப்புறம் மேலே வந்துருச்சு. तो मिट्टी डालने वाले पीछे मुड़ के देखते, अरे ये क्या हो गया, गधे को तो हमने ये दफनाया था, ऊपर आया, क्यों ऊपर आया? उसने मिट्टी को झाड़ दिया, इसलिए ऊपर आया। அது மேலே அது இருக்கிற அந்த மண்ணெல்லாம் அப்படி எப்படி பண்ணணுன்னே அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இவங்க வந்து மண் போட்டுட்டே இருந்தாங்களா, ஆனால் அது வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துருச்சு. गधा समझदार था, अगर उससे भी अक्ल हम सीखेंगे हमें भी कभी तनाव टेंशन नहीं आएगा। அந்த कழுதை வந்து புத்திசாலியாகத்தான் இருக்குது. எவ்வளவுதான் மண் அது மேல இருந்தாலும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துருச்சு. आज हमारे ऊपर भी लोग मिट्टी डालेंगे, ये ऐसी है, ये कुछ नहीं करती, हम टेंशन में आते, मैंने ऐसी नहीं, मैंने जितना टेंशन करेंगे दब जाएंगे, खत्म हो जाएंगे। इसलिए कोई कुछ भी कहता है, रात के समय सोते समय सारी मिट्टी को झाड़ करके फिर सो जाओ। அதனால எவ்வளவு அந்த மண்ணுங்கிறது அந்த டென்ஷனை சொல்றாரு. யார் எவ்வளோ உங்களுக்கு டென்ஷன் கொடுத்தாலும் அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுச்சு இல்லையா. அது மாதிரி நாமளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியேற்றிடணும். झाड़ दो एक बार, அப்படி செய்ய சொல்றாரு. எல்லாரும் இப்படி ஒரு முறை செய்யுங்க. யாராவது உங்க மேல அந்த டென்ஷனுங்கிற மண்ணை போட்டா கூட என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் நீக்கி. कई कहते भाई जी झड़ती ने बहुत कड़वी बोली, जिसको पढ़ाया उसने बोली, कुछ भी बोले,
उसको बुद्धि से निकाल दो, सोचो नहीं, बीती को बिंदी लगा दो। யார் என்ன சொன்னாலும் சரி அதை புத்தி மூலமா வெளியேற்றிடுங்க. திட்டினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் வெளியேற்றிடுங்க. इसलिए ये युक्ति, और लास्ट की एक युक्ति सुना के पांचवी, चार बताई। कर्मगति, मैंने हर पॉइंट में एक एग्जाम्पल दिया है। अगर एग्जाम्पल से कोई भी बात याद रखेंगे तो भी आपको तनाव टेंशन हल्का बन जाएंगे। पहला एग्जाम्पल बताया कर्मगति, आग्रह वाला एग्जाम्पल सुनाया। दूसरे बताए जो हुआ अच्छा हुआ, मंत्र वाली बात बताई। तीसरी में बताई रोज खिड़की को साफ करना। चौथी बताई कोई कुछ भी कहता है ऐसी बातों को झाड़ देना, गधे वाला एग्जाम्पल। पांचवी बात सुनाता है, ये इसको रिपीट। 4 சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப சொல்றாரு, உங்களை கேள்வி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து கர்மத்தின் விதி, ரெண்டாவது அந்த ஆக்ரா वाला एग्जाम्पल, நன்மைக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மந்த்ரா கதை. மூணாவது வந்து அந்த அமிர்த வேலை, யோகா, முரளி 3 மிஸ் பண்ணக்கூடாது, அந்த ஜன்னலை கிளீன் பண்ணணும், அது பாயிண்ட் சொன்னார். நாலாவது வந்து எதையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, गधे वाला एग्जाम्पल, கழுதையினுடைய எக்ஸாம்பிள். और पांचवी बात है निगेटिव को क्या बना दो पॉजिटिव, बुराई को भी अच्छाई में बदलो। நெகட்டிவ் கூட பாசிட்டிவா மாத்தணும், ஐந்தாவது விஷயம். अभी आप लोग आए हैं दिन में, आज यहाँ पहुंचे हैं, और जब आपको यहाँ से वापस घर में जाएंगे, जाते आपको लोग बोलेंगे आज तो कमाल कर दिया, ओम शांति में तो सवेरे जाते थे कभी कभी, अभी तो सारा दिन वहीं जाकर के वहीं खा के आओ, सदा के लिए वहीं ओम शांति में जाओ। अब ये बातें सुनते टेंशन आएगा नेगेटिव, इसलिए पहले से पक्के करके जाना, अब मैं घर में जाऊंगी, जाती है मेरी पूजा हो जाएगी। காலையில வந்து போனீங்க, அங்கேயே கிளாஸ் எல்லாம் கேட்டீங்க, சாப்பிட்டுட்டீங்க, இப்பதான் வந்தீங்க, அங்கேயே இருந்துருங்க, இப்படி வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா இங்கிருந்து போகும்போதே நீங்க உங்க மனதை தயார் பண்ணிட்டு போங்க, வீட்டுக்கு போனா பூஜை கண்டிப்பா இருக்குது। कोई देवी की पूजा हो तो देवी क्या करते हैं, वरदान देते। आपको भी कोई बोलना शुरू करेगा, आप भी क्या दो वरदान, मतलब हंसे नहीं दो और चिढ़ जाएंगे। बड़ी देवी बन के शक्ल आईने में देख लें, देवी बने मन से कहो कि बाबा इनका कल्याण करना, आज हम कितनी अच्छी अच्छी क्लास की बातें सुन के आए, अगर ये भी उस क्लास में होते, उनको भी कितना दवाई खाने पड़ते, कितना टेंशन आता है, कितना शुगर है उनको, वो आपको बोल रहे, आप चुप बैठे, तब उनको लगेगा ब्रह्मा कुमारी का क्लास का कुछ असर हो गया इसके ऊपर। அவங்க வந்து போனா திட்டுவாங்க இல்லையா, அதான் பூஜை பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாபா இங்க வந்து நமக்கு நிறைய வர தானங்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே அவங்க உங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைக்கணும்னா, இவங்களும் அவங்களுக்கு சுகரு அந்த மாதிரி நோய் அதெல்லாம் கூட வந்திருக்கும், இவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பாபா கிட்ட வந்து வரதானங்கள்லாம் வாங்கினா இவங்களுக்கும் அந்த நோயெல்லாம் நல்லாயிரும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் அமைதியாக அவங்களுக்கு பாபா கிட்ட வாங்கிட்டு போன வரத்தை கொடுங்க। निगेटिव को क्या बना दो, किसी ने गाली दी, क्या समझो गाली नहीं, मेरे ऊपर गुलाब का फूल डाल दिया। संगम युग में जो गाली देता है, दोपहर में आपके मूर्ति के सामने रोज गुलाब का फूल चढ़ाने का काम करेगा, तो भगत चाहिए कि नहीं चाहिए। तो इसीलिए टेंशन भी नहीं आना, निगेटिव को क्या बना दो पॉजिटिव। அதாவது சங்கம் யுகத்துல இப்ப நம்ம பாபா சொன்னதை போய் சொன்னா அவங்க உடனே ஏத்துக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க கண்டிப்பா திட்டுவாங்க। சங்கம யுகத்துல யார் உங்களை திட்டுறாங்களோ, துவாபர யுகத்துல உங்களுக்கு அவங்க தான் கோவில் கட்டி உங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க। एक लास्ट में एक स्टोरी शेयर करके मैं पूरा करता हूँ। एक महाराष्ट्र में एक संत थे जिनका नाम था संत तुकाराम महाराज। वो बड़े भक्ति करते थे, लेकिन लोगों ने उसको मना किया। அதாவது துக்காராம்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் நிறைய பக்தி பண்ணினாராம்। तो एक दिन गली के लोगों ने क्या किया, उसको मना किया भक्ति करने के लिए, लेकिन उनको तो अच्छा लगता था, वो छोड़ा नहीं। तो गली के लोगों ने सोचा ही इसका हम अपमान करेंगे, तो सवेरे सवेरे मंदिर में जा रहे थे, सभी ने उसको पकड़ लिया। அவரை வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு பக்தி பண்ணக்கூடாது, எல்லாரும் வந்து திட்டுனாங்களாம்। ஆனா ஒரு நாள் இவர் வந்து காலையிலேயே வந்து போயிட்டாராம், கோவிலுக்கு போயிட்டாராம்। तो पकड़ करके क्या किया, उस संत के गले में, तुकाराम महाराज के गले में क्या किया, सब्जियों की माला बना करके पहना दिया। बैंगन, टमाटर, आलू, मटर, मिर्ची, सारी सब्जियों की माला बना करके पहना दिया। அவர் வந்து காலையில கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் அவரை வந்து பிடிச்சி நிறுத்திட்டாங்களாம், இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு மாலை போட்டாங்களாம், அதுல उनका मुंह काला किया, அவரோட முகத்தை கருப்பாக்கிட்டாங்களாம், बाल उतार करके उसके ऊपर हल्दी का लेप लगा दिया। அந்த முடிக்கு கூட என்னமோ இது மருதாணி எல்லாம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ போட்டாங்க। उनको एक गधे पर बिठा दिया, அவரை வந்து ஒரு இதுல உட்கார வச்சுட்டாங்க।
गधे पर बिठा करके गली गली में उसको घुमा கழுத மேல உட்கார வச்சுட்டாங்க. उसको गली गली में घुमा करके लाया, अपमान किया पूरा। தெரு தெருவா சுத்திட்டு வந்தாங்களா, அவமானப்படுத்தினாங்களா. लास्ट में उसको घर के सामने लाया, पत्नी को बुलाया। जब उसकी पत्नी देखते मेरे पति के साथ ऐसा किया, सबको गाली देना शुरू करते, सबको झगड़ा करती है। அவங்க கடைசியா அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களா. அப்ப அவங்க மனைவி வந்து என்னுடைய கணவனை என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு எல்லாம் திட்டுனாங்களா. तो तुकाराम महाराज जो गधे पर बैठे थे, पत्नी को कहते इनको गाली क्यों दे रहे हैं? अपनी सब्जी की माला दिखा करके कहते इनको गाली मत देना। ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला कर दी है। இப்போ வந்து இந்த துக்காரம் வந்து அவருடைய மனைவியை பார்த்து சொன்னாரா, ஏன் அவங்கள எல்லாம் திட்டுற, பாரு எனக்கு காய்கறி மாலை எவ்வளோ போட்டிருக்கிறாங்க, இது எல்லாம் எடுத்தாலே ஒரு 8 கிலோ வரும் அப்படின்னு. அவ்வளோ காய்கறிகள் மாலை போட்டிருந்தாங்க. और कहीं को गाली में देना, जब हमारी शादी हुई थी, बारात नहीं निकली थी, आज ये लोगों ने पूरा गांव में हमारी बारात निकल करके लाई। அவங்க வந்து முழு அந்த ஊர் முழுசும் என்னை வந்து ஊர்வலமே கொண்டு போயிட்டாங்க, அவங்கள திட்ட வேண்டாம் அப்படின்னாராம். और कहीं को गाली मत देना, मेरे सिर में फोड़े हो गए थे, ये लोगों ने बाल उतार करके हल्दी लगाया। हल्दी तो एंटीबायोटिक का काम करते है, ठीक हो जाएगा। அந்த தலைக்கு வந்து மஞ்சள், ஹல்தினா மஞ்சள் பூசி இருக்காங்க, அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் நல்லதா பண்ணிருக்காங்கன்னாராம். और कहीं को गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे, धूप बहुत तेज थी बाहर, और तेज धूप में लोगों ने पाँव में चप्पल वगैरह नहीं पहनी थी, सबके पाँव में छाले फोड़े आएंगे, मुझे कुछ नहीं हुआ, थक भी गए होंगे, दर्द हो रहे, मैं तो आराम से गधे पर बैठा था, मुझे कोई थकान नहीं हुई ना छाले फोड़े हुए। इनको तो அவங்கள வந்து நீங்க திட்ட வேண்டாம், வெளியில வந்து வெயில் ரொம்ப அதிகம், ஆனா நான் கால்ல சப்பல் கூட இல்ல, என்னை வந்து இவங்க கழுதையில உட்கார வச்சு ஊரே சுத்திட்டு வந்தாங்க, அதனால அவங்கள வந்து திட்ட வேண்டாம்னாராம். ये है जीवन जीने की कला। बुराई को भी अच्छाई में बदलो, वो व्यक्ति दुआएं देगा, कभी गुस्सा नहीं आएगा, उसके बाद सहन शक्ति। और तुकाराम महाराज की पूजा नहीं होती, पूजा उसके अंदर की सहन शक्ति की होती है। அவர் வந்து அதாவது அவருடைய வாழ்க்கையில இருந்து இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சகிப்புத்தன்மைங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. யார் உங்களை என்ன பண்ணனாலும் நீங்க அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும், திட்டக்கூடாது. ये है समस्याओं का समाधान, ये है कारणों का निवारण, ये है विपरीत परिस्थिति में दिमाग को शांत रखने का तरीका। वो कभी भी जो पॉजिटिव लेता है, वो हर व्यक्ति के साथ एडजस्ट करके चलता है, उसको कभी तनाव टेंशन नहीं आता। ये है पोंगल मनाना, उमंग उत्साह में रहना सदा। இதுதான் வந்து பாபா சொல்றா இல்லையா, காரணங்கிறத வந்து எனக்கு gift கொடுங்க, இதுதான் காரணத்துக்கான நிவாரணம் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி இருந்தாதான், அதாவது பிரச்சனைகள் வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த சமயத்துல கூட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நடந்துக்கணும். இதுதான் உண்மையான பொங்கல் கொண்டாடுறது. पोंगल मतलब सदा उमंग उत्साह में रहना, कोई भी प्रकार का कभी निगेटिव नहीं सोचना, ये है। பொங்கல்னாலே மகிழ்ச்சி தானே, அதனால எந்த விதமான நெகட்டிவுமே நமக்கு இருக்கக்கூடாது. इसलिए ये 5 बातें आज आपको याद रखना है, और ब्रह्मा बाप के समान फरिश्ता बनना है, हल्के बनना है, इससे आप हेल्दी और हैप्पी बन जाएंगे। அதனால பிரம்மா பாபாவுக்கு சமமாக நீங்க வெல்தியாக ஆகணும். அப்புறம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சொன்னார் இல்லையா, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்கணும், இந்த 5 விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, இப்படி தான் நாம உண்மையான பொங்கல் கொண்டாடணும். योग में माया आते मतलब कोई राक्षस नहीं आता, सारा दिन की निगेटिव बातें योग में स्थिर बनने नहीं देती, परमात्मा का चिंतन करने नहीं देती। நம்ம யோகா பண்ணும்போது அசுரர்களெல்லாம் யாரும் வரதில்லை, நம்முடைய நெகட்டிவ் தான் அதுல நிறைய வருது. जब योग में बैठेंगे, लाल लाइट चल रहा है, गीत बज रहे हैं, शुरू करके मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ, फिर कह के मेरे को क्यों बोला, फिर कह के ठीक है मैं आत्मा हूँ, शांत स्वरूप, फिर कह के 15 दिन पहले भी तो बोला था, फिर कह के मैं आत्मा हूँ, फिर कह के सबके बीच में क्यों बोला, कहाँ योग लगेगा। इसलिए व्यर्थों से मुक्त बनो। யோகா பண்ணுறதுக்கு உட்காரும் போது நிறைய நெகட்டிவ் வரும் இல்லையா, அப்போ தான் நான் ஆத்மான்னு உட்காந்துட்டு இருப்போம், ஏதோ ஒரு நெகட்டிவ் வந்துடும். மறுபடியும் முயற்சி பண்ணுவோம், நான் ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, மறுபடியும் ஏதாவது ஒரு வீணான எண்ணங்கள் வந்துடும், அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நம்ம முயற்சி பண்ணுவோம். இதுக்கு எல்லாம் காரணமே நெகட்டிவ் தான். ठीक है, तो कारणों का 5 बातें सुनाई। पहली बात बताई, दोबारा एक बार रिपीट करता हूँ, कर्मों की घुई गति, उसके अंदर में आगरा का एग्जाम्पल सुनाया। அதனால இப்போ அந்த 5 பாயிண்ட்டை திரும்பவும் நமக்கு ரிப்பீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து கர்மத்தின் விதி, அந்த ஆக்ரா பத்தி சொன்னார் இல்லையா, அது. तो आज आपके जीवन में कोई बच्चा तंग करता है, कोई कुछ भी हो जाए, हम टेंशन में नहीं आना।
दूसरी बात बताई, जो हुआ अच्छा हुआ, मंत्र वाली बात बताई। ரெண்டாவது வந்து அந்த மந்த்ரா அந்த கதை சொன்னார் இல்லையா, எது நடந்தாலும் நன்மைக்கு। तीसरी बात बताई, रोज अपनी खिड़की को साफ करना, अर्थात अमृत वाला अच्छी करना, क्लास के पहले योग करना और मुरली रोज यहाँ करके सुनना। அதனால மூணாவது பாயிண்ட் வந்து ஜன்னலை, நம்முடைய ஜன்னலை சுத்தம் பண்ணணும், அமிர்த வேலை யோகா, அப்புறம் அமிர்த வேலைக்கு முரளிக்கு முன்னாடி யோகா, அப்புறம் முரளி கிளாஸ்। चौथी बताई, कोई कुछ भी होता है तो रात को सोते समय सारी बातों को झाड़ करके हल्का हो करके सोना। गधे वाला एग्जांपल सुना है। அந்த கழுதை வந்து அந்த மண் எவ்வளோ போட்டாலும் அதெல்லாம் உதுத்துருது இல்லையா, அந்த மாதிரி இரவு தூங்க போகும்போது சுத்தம் பண்ணிடணும்। गधे वाला एग्जांपल सुनाया था। और पांचवी बताई, निगेटिव को क्या बना दो, पॉजिटिव। तुकाराम महाराज का एग्जांपल सुना। துக்காராமனுடைய உதாரணம், நெகட்டிவை கூட பாசிட்டிவா எடுத்துக்கங்க। मुझे लगता है 5 बातों का क्लास आपको कभी भी नहीं भूलेगा। ये இந்த सिंपल 5 பாயிண்ட், இந்த கதைகளையும் இந்த 5 பாயிண்டையும் ஒரு நாளும் மறக்க கூடாது। कोई भी परिस्थिति आई, इसमें से कोई बात को याद करके व्यर्थों से मुक्त बनना, पॉजिटिव। आकाश में थूकेंगे, थूका तो अपने ही सिर पर गिरेगा। व्यर्थों का सोचने से अपना ही घाटा है। व्यर्थों से मुक्त बनो। அதனால வீணானதுல இருந்து முதல்ல முக்தி அடையுங்க। ठीक है, ओम शांति। ஓம் इसको बंद करना है, इसको बंद करना। कौन है, कहाँ गया भाई? आपको आता है बंद करने? आ जाओ, क्या करना है? इसको बंद करना ना। இத ஆஃப் பண்ண தெரியுமா?